ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ಧ್ನா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாகான் பக்தாங்கிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நிடாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி. ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே. கோதா தஸ்யை நமயிதமிதம் பூஜ ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடினீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே. யத் கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரः சதா. பெரியபெருமாள் திருவடிகளிலே பெரும் காதல் பூண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் தாம் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த திருப்பாவையில் மிக அற்புதமான பற்பல அர்த்த விசேஷங்களை காட்டி அருளுகிறாள். முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகையாக காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் ஓரொரு பெண் பிள்ளைகளாக எழுப்புகிறாள் ஆண்டாள். அந்த பையன் இங்கே இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ஓரொரு பெண் பிள்ளைகளாக எழுப்பக்கூடியவளாக ஆண்டாளுடைய பாசுரம் அமைய பெற்றிருக்கிறது. அதையும் கடந்து ஆண்டாள் நந்தகோபன் திருமாளிகையில் போய் துவாரபாலகர்களை எழுப்பி அந்த துவாரபாலகர்களின் அனுமதி கொண்டு கிருஷ்ணனையும் யசோதை பிராட்டியும் நம்பிமூர்த்த பிரானையும் எழுப்பி, எம்பெருமான் எழுந்துக்காத போது நப்பின்னை பிராட்டி எழுப்பி, நப்பின்னையோடு கூடியிருக்கக்கூடிய கிருஷ்ணனையும் எழுப்பி, இப்போ நப்பின்னையும் கிருஷ்ணனையும் மாறி மாறி எழுப்பக்கூடிய பாசுரத்தை பார்த்தோம். ஒந்தமதைகளிற்றன்கிற 18வது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை மட்டும் ஆண்டாள் எழுப்பினாள். 19, 20 இந்த 2 பாசுரங்கள் ஆண்டாள் கிருஷ்ணனையும் நப்பின்னை பிராட்டியும் சேர்த்து எழுப்பினான். இருவரும் பரிவர்களாக நிற்கிறார்கள். அடியார்கள் திறத்திலே மிகுந்த பிரேமமுடையவர்களாக இருக்கா. ஒரு பக்கம் பெருமாள் என்னடியார் அது செய்யார்னு சொல்கிறார். செய்தாரேல் நன்று செய்தார், நல்லது தான் பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் பிராட்டி நகஷ்சின் ஆபராத்யதி, யாருமே தவறே செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகம் எப்படிப்பட்டது? தவறு செய்வதற்குண்டான உலகமே இது. படைச்சதே அப்படி தான் படைச்சிருக்கார் எம்பெருமான். இதில் கீதையில் வேற சொல்கிறார், மம மாயா துரத்தியா
என் மாயை யாராலும் கடத்தற்கரியது, யாரும் கடக்க முடியாது. கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கேன், இதெல்லாம் சொல்லியிருக்கீர். அப்போ யார் தப்பு பண்ணாமல் இருப்பா? தப்பு பண்ணித்தானே தீர்பவர்கள். அப்போ நகஸ்சின் ஆபராத்தியதி என்று பிராட்டியினுடைய திருவாக்காக இருக்கிறது. அப்போ இருவருமாக அடியவர்கள் திறத்திலே பரிந்து கிருபை செய்யக்கூடியவர்களாக விளங்கி நிற்கிறார்கள். இப்போ இந்த இருவரிலே நப்பின்னை பிராட்டி உணர்ந்து வருகிறாள். இவள் மகாலட்சுமியினுடைய ஸ்தானம். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் யாரோ கேள்வி கேட்டால் விசிஷ்டாத்வைதம், இரண்டோடு கூடிய ஒன்று தான் விசிஷ்டாத்வைதம், ராமானுஜர் காட்டிய வழி. ஒன்றுனா பகவான் ஒருவன்தான், பரமாத்மா அவன் ஒத்தந்தான். அவனோடு சேர்ந்து இருக்கிற ரெண்டு இருக்கு. என்னன்னா ஜீவாத்மா என்றும் அச்சேதனங்கள் என்றும். இந்த மூன்றும் நித்தியம், எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது புரியணும்னு சொன்னால் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு ட்ரெயினில் மூணாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸில் ஒரே ஒரு சீட்டு தான், அது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே உரித்தான சீட். அவர் உட்காந்தாச்சுனாலே அந்த சீட் ஆக்குப்பை ஆகிடுறது, அவ்வளவுதான். இன்னும் வேறு யாரும் உட்காரத்துக்கு இடம் இல்லை. அது ஃபஸ்ட் கிளாஸ். அது பரமாத்மா. பரமாத்மா யார்? ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே. அடுத்த செகண்ட் கிளாஸில் பார்த்தா ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் தான், உயிர்னு சொல்லக்கூடிய நாம் தான், ஞானத்தோடு கூடிய நாம் தான். இந்த மாதிரி அநேகம் 1000 கோடி ஜீவாத்மாக்கள். இது எங்கேருந்து? பிரம்மாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்கள் செகண்ட் கிளாஸ். அதில் பிராட்டியும் அடக்கம். அவளும் ஜீவாத்ம தத்துவமே என்று ஆச்சாரியர்கள் காண்பித்தருளுகிறார்கள். தேர்ட் கிளாஸ் என்று சொல்வது அச்சேதன பொருள்கள், உயிரற்ற பொருள்கள். உலகத்தில் எத்தனை உயிரற்ற பொருள்களை பார்க்குறோம்? இப்போ உயிரற்ற பொருள்களாக இருக்கக்கூடிய இவைகள் தேர்ட் கிளாஸ். மூணாவதாக இருக்கக்கூடிய அச்சேதனம், அச்சித்துன்னு பேர். ஒன்று ஈஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், இரண்டாவது சித் என்கிற ஆத்மாக்கள், மூன்றாவது அச்சித் என்கிற அச்சேதன வஸ்துக்கள். இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய சித்தும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அச்சேதனமும் ஒவ்வொன்றையும் மூன்றாக பிரிக்கலாம். ரெண்டையும் மூன்றாக பிரிக்கலாம் அழகா. பத்தாத்மாக்கள், முக்தாத்மாக்கள், நித்யாத்மாக்கள்னு ஆத்மாக்களை மூன்றாக பிரிக்கிறா. அதே மாதிரி அச்சேதனங்களாக இருக்கக்கூடியவைகளை மூணாக பிரிக்கிறா. சுத்த சத்வம், மிஸ்ர சத்வம், சத்வசூன்யம் அப்படின்னு பேர். இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து கேட்கணும்னா சமாஸ்ரயனமான பிறகு ஆச்சாரியர்கள்ட்ட அடிபணிந்து கேட்கணும். எல்லாவற்றையும் உபன்யாசமாகவே கேட்டுட முடியுமா? முடியாது. உபன்யாசம்னா நாக்கில் தேன் தடவுறது தான் உபன்யாசம். இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் உபன்யாசம். ஆனால் உண்மையான அறிவை பெற வேண்டும் அப்படின்னா ஆச்சாரியர்கள்ட்ட அடிபணிந்து புஸ்தகத்தை வச்சுட்டு அதை திருப்பி பார்த்து கேட்கணும். அதுதான் காலக்ஷேபம் அப்படின்னு பேர். இந்த காலக்ஷேப முறை தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப போற்றத்தகுந்த முறை. இப்போ நப்பின்னை பிராட்டி இவர்களை பார்த்து சொல்கிறா, அனுபவத்தில் வந்தால் நானும் எம்பெருமானை உங்களைப் போல் அனுபவிப்பவள் தானே. எம்பெருமான் எல்லாருக்கும் தானே பதியாக இருக்கக்கூடியவன், எல்லாரையும் ஆளக்கூடிய சுவாமியாக இருப்பவன் அவன் ஒருவன் தானே. உங்களை போல நானும் கூட அவனுக்கு ஒரு சொத்து தானே, ஸ்வம் தானே. இப்போ அனுபவத்தில் வருகிற பொழுது நமக்கு எல்லாருக்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியம். அப்போ பிராட்டி சொல்கிறா, வாங்கோ நாமும் சேர்ந்து உங்களோட எம்பெருமானை துயில் உணர்த்துவோம் அப்படின்னு சொல்லி 2 பாசுரங்களாலே துயில் உணர்த்துகிறார்கள். அப்படின்னா ஏற்ற கலங்கள், அதற்கடுத்தது அங்கன்மான் ஞாலத்தரசர் 21வது பாசுரத்தாலையும் 22வது பாசுரத்தாலையும் இந்த ஆண்டாள் ஒரு கோபிகஸ்திரியாக இருந்து கொண்டு எல்லா கோபிகஸ்திரிகளும் நப்பின்னை பிராட்டியும் உள்பட சேர்ந்து கிருஷ்ணனை துயில் உணர்த்துகிறார்கள். எம்பெருமான துயில் எழுப்புகிறார். அந்த இடத்துல பார்க்கறச்சு கோபீஜன வல்லபன் எம்பெருமானை பார்த்து சொல்கிறா. எம்பெருமானுக்கு எத்தனை பத்னி? 16,000 மனைவிகள்னு கொண்டாடினான். ருக்மிணி சத்யபாமாலாம் அந்த அங்கத்தில் சேர்ந்தவர். மற்ற அந்த மாதிரி பல மகிழ்ச்சிகள் இருக்கா எம்பெருமானுக்கு பார்க்கறச்ச. இப்போ
அத்தனை மகிழ்ச்சிகளையும் பத்னிகளையும் பகவான் சமமாக பாவிப்பவனாக நிற்கிறான் அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார்கள். அதை போல இந்த இடத்துல எழுப்புகிறாள். துயில் எழுப்புகிற பொழுது நப்பின்னை பிராட்டியும் சேர்ந்து கொண்டு இப்பொழுது கிருஷ்ணனை எழுப்பக்கூடிய பாசுரமாக இந்த 2 பாசுரம் இருக்கு. ஏற்ற கலங்கள் அப்படிங்கிற பாசுரமும் அங்கன்மான் ஞாலத்தரசர் அப்படிங்கிற பாசுரமும். இது 21, 22வது பாசுரம். இப்போ முதல்ல நாம் 21வது பாசுரத்தை அனுபவிப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி 2 பாசுரத்தை அனுபவிச்சே தீரணும் அனுபவிக்கிறதுக்கு. அதில் இப்போ முதல்ல இந்த ஏற்றக்கலங்கள் பாசுரத்தை ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணுவோம். ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊர்த்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலடாய் மாத்தார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஏற்ற கலங்கள். கலங்கள்னா பாத்திரங்கள். பாலை பிடிப்பதற்காக வைக்கப்பட்ட கலங்கள் ஏற்ற கலங்கள். கலங்கள்னா பாத்திரங்கள். எதிர்பொங்கி அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து பால் அதில் எதிர்பொங்கி போகிறதாம். அப்படின்னா வழியறதுன்னு அர்த்தம். எதிர்பொங்கி மீதளிப்ப. அப்படி மாற்றாதே. மாற்றாதேனா இடைவிடாதே, நிற்காதன்னு அர்த்தம். மாற்றாதே பால் சொரியும், பாலை சொரிந்து கொண்டே இருக்கும்படியான வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளலாக இருக்கக்கூடிய பெருத்த பசுக்களாக இருக்கக்கூடியவைகள் அந்த பசுக்கள் இருக்கே, வள்ளல் பெரும் பசுக்கள் அதை ஆற்றப்படைத்தான். இந்த பசுக்களை கூட்டம் கூட்டமாக நிறைய வச்சுருக்கானா. யாரு ஆற்றப்படைத்தான்? யாருன்னா நந்தகோபன். அந்த ஆற்றப்படைத்தான் நந்தகோபனுடைய மகனே, அவனுக்கு மகனாக பிறந்தவனே. யாரு? கிருஷ்ணனை பார்த்து சொல்றான். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், கொஞ்சம் எழுந்திருக்க வேணும் நீ. ஊற்றமுடையாய் அப்படின்னா திருட பிரமாண சித்தன்னு அர்த்தம். ஊற்றம் உடையாய் என்றால் பகவானை நிரூபித்திருக்கிறது வேதங்கள். இந்த வேதத்தை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு பிரமாணமானது வேதம் என்பது. வேதத்தாலே நிரூபிக்கப்பட்ட பரமாத்மா. ஆகையால தான் ஊற்றமுடையாய், அசைக்க முடியாத வேதத்தாலே நிரூபிக்கப்பட்டவன். அதுக்கு மேலே பெரியாய், அந்த வேதத்தாலும் அளவு காண முடியாதபடி பெரியவனாக இருக்கிறவன். அப்படி வேதத்தில் மட்டும் இருந்தானா? உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, உலகத்திலே தான் தோன்றும்படியாக வந்து சுடர் விட்டவனாக, மேலும் ஜோதிஷோடு கூடிய தேஜஸோடு கூடியவனாக சுடரே. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், துயிலெழ வேணும். மாற்றார், மாற்றார் என்றால் எதிரிகள், உனக்கு வலி தொலைந்து, உன்னிடத்திலே அவர்களுடைய வலிமைகளை எல்லாம் தொலைத்து ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, அவர்களெல்லாம் தாங்க முடியாது வந்து உன் அம்புக்கு தோற்று உன் திருவடிகளிலே விழுமா போலே போற்றி யாம் வந்தோம்.
நாங்கள்லாம் உன்னுடைய குணத்துக்கு தோற்று போற்றி கொண்டு வந்தோம், உன் புகழ் பாடி கொண்டு வந்தோம். போற்றி யாம் வந்தோம், நாங்கள் எல்லாரும் வந்தோம். எப்படி புகழ்ந்து என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமானை சொல்லி எழுப்பக்கூடிய பாசுரம். இதில் அற்புதமாக ஆச்சாரியர்கள் அர்த்தம் அருளுகிறார்கள். ஏற்ற கலங்கள், ஏற்ற கலங்கள் என்றால் எதெல்லாம் பால் வைப்பதற்காக வைக்கப்பட்ட பாத்திரங்களோ வச்ச பாத்திரங்களெல்லாம் நிரம்பி வழிகின்றன. எத்தனை பாத்திரம் வச்சாலும் சரி அந்த பாத்திரம் நிரம்பிண்டே இருக்கு. இயலாத கலங்கள், ஐயோ அந்த பாத்திரம் நிரம்பலையேன்னா அது வைக்கப்படலைன்னு அர்த்தம். அந்த பாத்திரம் அங்கே அது பால் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பை கீழே கொண்டு போய் இது போய் வைக்கணும். இந்த பாத்திரங்கள் எந்தெந்த பாத்திரங்கள் வைக்கப்பட்டதாக இருக்கின்றனவோ அந்த பாத்திரங்கள்லாம் நிரம்பி வழிகின்றனவோ. வைக்கப்படாத பாத்திரங்கள் வைக்காதவன் குறை, சொரியக்கூடிய இந்த பாலிலே ஒரு குறையும் இல்லை. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அதை பாலை நிறைக்கரைச்ச சின்ன பாத்திரமாக வச்சா நிறைச்சிடுமோ, பெரிய பாத்திரமாக வச்சா நிறைக்காதோ அப்படிங்கிறது இல்லை. எத்தனை பெரிய பாத்திரமாக வச்சாலும் நிறைக்கிறது. ஏற்ற கலங்கள், அந்த கலங்கள் பாத்திரங்கள் சின்னதோ பெருசோ எவ்வளவு வச்சாலும் கூட அது முழுமையாக நிரம்ப பெறக்கூடியதாக இருக்கிறது. எதிர்பொங்கி, எதிர்பொங்கி என்றால் அந்த கலங்கள் நிரம்பி வழியத் தொடங்கின்றன. இது ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணால், ஒரு கடலையே கூட பாத்திரமாக வைத்தா கூட அந்த பாத்திரமும் நிரம்பி வழியும்படியாக நிற்கும். இதை பார்க்கறச்சே அவர்களுக்கு எம்பெருமானோடு ஒத்திருக்கிற ஒரு சம்பந்தம் தோன்றுகிறது. யாரெல்லாம் எதிலெல்லாம் ரொம்ப மூழ்கி இருக்காளோ அவர்களுக்கு அத்தோட ஒரு சம்பந்தம் தோன்றும். ஒருத்தர் ரொம்ப அடிக்கடி விதவிதமான ஒரு ட்ரெஸ்ஸஸ் அதை பார்க்குறதுல ஆசை இருக்குன்னா எங்கே போகிறச்சேயும் அதான் பார்ப்பாரா, எம்பெருமான் உடுத்திருக்க கலர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, இது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு தோணும். இன்னொருத்தர் இந்த சாப்பாட்டில் இருக்குன்னா அதை பார்த்துட்டு எப்படி பண்ணுறா இதை தெரிஞ்சுக்கணுமே அவசியம் அப்படி தோன்றும். இந்த ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் எப்படி தோன்றுகிறதுன்னு சொன்னால், எதை பார்த்தாலும் எம்பெருமானோட சம்பந்தம் இவாளுக்கு. ஆழ்வார் சொன்னார், நிற்கின்றதெல்லாம் நெடுமால், நின்னதெல்லாம் எனக்கு நெடுமாலாக தெரிகிறான், எல்லாம் எம்பெருமானாக தெரிகிறான். அதை போல் இங்கே காண்பிக்கிறார் அழகா. இந்த பசு பாலை சொரிகிறதே, கலங்கள் வைக்க வைக்க பாலை கொடுத்துட்டே இருக்கே, இது எதை போலேன்னா எங்கள் எம்பெருமானை போலேன்னு சொன்னேன். எங்கள் பெருமாளை போல தான் அழகா. என்ன அர்த்தம்? அர்த்திக்கிறவர்கள் இது வேணும் இது வேணும்னு கேட்பவர்கள் அவர்களுக்கு நிரம்ப அருளுபவன் எம்பெருமான். எப்படிப்பட்டவன் ஸ்ரீமன் நாராயணன்னு சொன்னா, வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன். ஆழ்வார் சொல்ற, எவ்வளவு வேணும்னு இவன் கேட்டு நிற்கிறானோ அதற்கு மேலே அருளுபவன் எம்பெருமான். சகல பலப்பிரதோகி விஷ்ணுஹு, விஷ்ணுஹுன்னு பேர் எம்பெருமான். எல்லாவற்றையும் அருளக்கூடியவனாக நிற்கக்கூடிய அந்த பரமாத்மா. அதை போல இது இருக்கா இல்லையே, எனக்கு கிடைக்கலையேன்னார். பாத்திரமே வைக்கலைன்னா அது எப்படி பால் சொரியாங்க? பாத்திரம் வைக்காதவருடைய தாழ்வு. அர்த்திப்பார் இல்லைன்னு சொன்னால் அது பகவானுடைய குறையாகாதுன்னு சொல்றது. இது என்னுடைய குறை இல்லை, எம்பெருமான் சொல்றார். என்னிடத்திலே அர்த்திக்காதவர்கள் கேட்காதவர்கள் குறை. என் திரளிலே கேட்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? கேட்கறதுங்கிறது தானே இவனுக்கு வேண்டிய குணம். எப்போவுமே நமக்கு என்ன பண்ணுறோம்? தேகிமே கிருபையா நாத்த, பிறந்ததுலேருந்து தான் எப்போவும் எம்பெருமான்ட்ட எனக்கு இதை கொடுப்பா அதை கொடுப்பா எனக்கு இது வேணும்பா. எம்பெருமான் என்ன பண்ணுறார்? ததா மீதே, கொடுத்து நிற்கிறேன். எம்பெருமான் கொடுத்துன்னு இருக்க. இது யாருக்கு பொருந்தும்னா, இப்போ தான் பக்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சி வரவாளுக்கு பொருந்தும். பக்தியில் பூர்ணராக ஆனவர்கள், ஞானத்திலே பூர்த்தி உடையவர்கள், ஞானிகளுக்கு இது பொருந்தாது. ஏன்னா ஞானிகளுக்கு கேட்பதற்கென்று ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே எல்லாவற்றையும் எம்பெருமான் வாரி வழங்கி இருக்கிறச்சே, நான் புதுசாக போய் என்னை கேட்க வேண்டியது என்ன இருக்குது? என்னை படைத்ததே அவர், எனக்கு உரிய சுவாமியே அவர். சுவாமின்னு அவரை சொன்ன பிறகு நான் கேட்கணுமா? சுவாமின்னா என்ன அர்த்தம்? சொத்தை உடையவன் அர்த்தம். ஸ்வம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் சொத்துன்னு பேர். இப்போ நாம் ஒரு இடத்துல வாங்கி போட்டிருக்கோம் இடம், திருமால் நகரில் ஒரு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கோம்.
வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்ன உடனே அந்த இடம் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்னை வந்து பார்த்தீங்களா, இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களான்னு கேட்குமான்னு? கேட்காது. யார் போய் பார்க்கணும்? அந்த சொத்தை உடையவன் போய் பார்க்க வேண்டும். இருக்கா அந்த இடம், நல்லா இருக்கா, சரியா இருக்கா, வேற யாரும் ஆக்கிரமிக்கலையே, பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு பார்ப்பவன் யாருன்னா சொத்தை உடையவன் சென்று பார்க்க வேண்டும். அதை போல தான் இங்கே காண்பிக்கிறார். ஞானியாக இருப்பவன் அந்த ஞானம் வந்துடுத்துன்னா நானே எம்பெருமானுடையவன், அப்போ என்னை பார்த்துக்கிறதுக்கு என்ன இருக்குது அவர்கிட்ட கேட்கறது? எனக்கு கேட்டால் அந்த சரீரத்தை கொடுத்தார், எனக்கு கேட்டால் அந்த பாந்தவியத்தை கொடுத்தார், எனக்கு கேட்டால் எத்தனை உபகாரம் பண்ணினார் எம்பெருமான். அப்போ முழுவதும் அவர் பொறுப்பு என்று நிஸ்தபரனாக இருப்பவர். ஆனால் அதற்கு முன்னாடி பல பேர் இருக்காளே, ஆர்த்தகா, அர்த்தா, அர்த்தி, ஜிக்ஞாசு. ஞானின்னு 4 பேர் எம்பெருமான்கிட்ட பலம் கேட்குறான். ஆர்த்தகா இழந்த செல்வத்தை கொடுக்கணும்னு கேட்பவன், அர்த்தார்த்தி புதுசாக செல்வம் வேணும்னு கேட்பவன், ஜிக்ஞாசு என்றால் இதை கடந்திருக்கக்கூடிய கைவல்யத்தை கேட்கக்கூடியவன், கடைசியாக ஞானி என்பவன் எம்பெருமானிடத்தை சென்று எம்பெருமானையே கேட்பவன். எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உன்கிட்டேருந்து கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, உன்னைத்தான் வேணும் அப்படின்னு கேட்கிறவன் ஞானி. இது அழகாக சொல்கிறார் எம்பெருமான். சொல்கிறச்சே ஞானி தூ ஆத்மைவமே மதம். இந்த 4 பேரில் 4 பேரும் வள்ளல்கள் தான். பெருமாள் சொல்கிறார் பாருங்க, கேட்டு இப்படி வாங்கிட்டு போகிறான், அவனை பார்த்து வள்ளல்கள்னு சொல்லிட்டு இந்த 4 பேரில் எனக்கு உயிரானவன் யாருன்னா ஞானி. ஏன் ஞானி உயிரானவன்? அவன் என்ன தவிர வேறொன்றை எதிர்பார்க்கறது இல்லை. உலகத்தில் வேறு வரணுங்கிற ஆசை அவன் ஒரு நாளும் படுவதில்லை. அந்த ஞானியை கண்டா எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அழகா ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். ஒரு ஞானி கிடைச்சிட்டான்னா எம்பெருமான் இந்த சரீரத்தோடையே ஆசைப்படுவான். அது எப்படி இருக்கும் அந்த சரீரம்? அழுக்கு பதித்த உடம்பு, அழுக்குடம்பு. ஆழ்வார் சொல்றார், பொய் நின்ன ஞானம். ஞானம் இருக்கு, எப்படி இருக்கு? பொய் நின்ன ஞானமா இருக்கு. ஒழுக்கம் இருக்கு, எப்படி இருக்கு? பொல்லா ஒழுக்கு. உடம்பு இருக்கு, எப்படி இருக்கு? அழுக்குடம்பு. 2 நாள் சோப் போடாமல் வச்சுக்கோங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியறது அழகா. அழுக்குடம்பு. இந்த அழுக்குடம்பாக இருக்கக்கூடிய சரீரத்தை கூட ஞானியிடத்திலே இருந்தால் எம்பெருமான் ஆதரிக்கிறான். ஸ்ரீரங்கநாதர் ரொம்ப ஆச்சாரம் மிக்கவர். எங்கேயாவது ஸ்மசானம் இருக்குது, எங்கேயாவது யாராவது உடல் அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது பக்கத்துலேயே போக மாட்டார், ரொம்ப தூரம் தள்ளி போவார், 100 அடி 200 அடி தள்ளி போவார். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாதர் ராமானுஜர் பரமபதித்த உடனே ராமானுஜருடைய பூத உடலை அடக்கம் பண்ண வேண்டும். சரம திருமேனியை கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு பிருந்தாவனம்னு சொல்கிறோம் சாமான்யமாக. ஆனால் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்கிறச்சே அதற்குன்னு உண்டான திருவரசுன்னு பேர் சொல்லுவோம். ஆளவந்தார் திருவரசு இதெல்லாம் எங்கே இருக்குது? கொள்ளட கரையில் இருக்குது. குர நாராயணஜீயர் திருவரசு இதெல்லாம் கொள்ளட கரையில் இருக்கக்கூடிய இடத்துல பார்க்குறோம் நாம். ராமானுஜர் பரமபதிச்ச உடனே அங்கே தான் எழுந்தருளை பண்ணணும், கொள்ளட கரையில் எழுந்தருளை பண்ணணும். ஆனால் ஸ்ரீரங்கநாதர் சொன்னார், ராமானுஜர் திருமேனியை எங்கேயும் கொண்டு போகக்கூடாதுன்னு. எங்கே இருக்கணும்னார்? என் கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும். கோயிலில் எங்கே இருக்கணும்னார்? என்னுடைய வசந்த மண்டபத்தை ராமானுஜருக்காக தந்தோம். இன்றைக்கி நாம் போய் சேவிக்கிற ராமானுஜர் சன்னதி, அது என்ன சன்னதி? அது ரங்கநாதனுடைய வசந்த மண்டபம். ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கநாதன் வசந்தோத்சவத்தை கொண்டாடின மண்டபம் அது. இப்போ சக்கரத்தாழ்வார் சன்னதி பக்கத்தில் இடத்துல தான் வசந்த மண்டபம் இருக்குது. ஒரு காலத்தில் தன் வசந்த மண்டபமாக இருந்ததை ராமானுஜர் பரமபதித்தார்ன உடனே அவரை அங்கே தான் எழுந்துருள பண்ணணும். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீரங்கநாதன் தான் உற்சவங்களை முடித்து போய் அவரை அனுகிரகம் பண்ணுகிறான். தானே போகிறான் அந்த சன்னதிக்கு. அழகா எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஞானின்னா விக்கிரகத்தோடே ஆதரிப்பவன் எம்பெருமான். அவர் அப்படியே வச்சுக்கணும். ரொம்ப ஆச்சாரமாக தள்ளி போகிறவன் தன் சன்னதிக்குள்ளேயே வச்சுட்டான். இல்லை, அவர் இங்கே தான் இருக்கணும், என்னோட தான் கூட இருக்கணும். எவ்வளோ ஆசை இது! இப்போ அவர்களை விட்டுருவோம். மற்றவர்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, எம்பெருமானை போல இருக்கான் இந்த பசுக்கள் எல்லாம். மதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். மாற்றாதேனா இடைவிடாதே பால் சொரியும், தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். கறப்பார் இல்லை, அந்த மாடை கறப்பதற்கு ஆள் இல்லை. அது என்ன பண்ணும்னார், முளைகடுப்பாலே தானே சொரிந்து கொண்டு இருக்குமா.
ரொம்ப ஆச்சரியமா. இப்போ மாற்றாதே பால் சொரியும், அதற்கு பேர் சொல்கிறார் வள்ளல். வள்ளல்னு வார்த்தை சொல்கிறார். வள்ளல் என்றால் எதனாலே அந்த பசுக்களை பார்த்து வள்ளல் தன்மையோடு கூடியதுன்னு சொல்லணும்? இவ்வளவு பாலை கொடுத்தா கூட தான் எப்படி இருக்குன்னார், சின்ன குழந்தைகளுக்கு கூட, ஒரு பெண்ணுக்கு கூட கட்டவும் அடிக்கவுமாம்படி இருக்கிறது. இழுத்து பிடிச்சி அந்த மாடை வச்சு கட்டிவிடலாம் அழகா. பெரிய பெரிய காளை மாடு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வரைச்சே பார்த்துடலாம். ஒரு சின்ன குழந்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கும், 10 வயசு குழந்தை. அது சொல்கிறத கேட்டு வரும் அழகா பின்னாடி. அதை போல வள்ளல். இவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டதாக அந்த மாடு தன்னையே கொடுத்திருக்கிறது. யாரை போல? கிருஷ்ணனை போலன்னு கொண்டாடி காண்பிக்கிறார். வள்ளல் பெரும் பசுக்கள். இன்னொன்று, வள்ளலுங்கிற அர்த்தத்துக்கு தன் பேராக செய்கை. செய்யறது ஏதோ நான் செய்யணுமேனு செய்யறது இல்லை, செய்யறது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று செய்கை, தனக்கு ஈடாக செய்கை. அதற்கு மேலே பெரும் பசுக்கள். பெரும் பசுக்கள் என்றால் எம்பெருமானுடைய கரஸ்பர்ஷத்தாலே வளர்ந்தவை. பகவான் அப்படி கையில் அப்படி தொட்டு கொடுத்து வளர்ந்தபடியாலே அது எப்படி இருக்குன்னார், ஒவ்வொன்றும் பெரிய யானை போல இருக்குது, ஸ்ரீ சத்ருஞ்சயன் போல இருக்குது. மறந்து விரிந்து அப்படி பெருசாக பருத்து இருக்கக்கூடிய பசுக்களாக இருக்கிறது. நாம் ஏகப்பட்ட ஃபீடை போட்டாலும் பெருசாக வளர மாட்டேங்கிறது. ஆனால் இந்த கிருஷ்ண ஸ்பர்ஷம் இருக்கே, பகவான் அதை தொட்டு கொடுக்க வளர்ச்சி இருக்கே, அது எப்படி வளர்ந்துருக்குன்னார், எம்பெருமானுடைய பட்டத்து யானை போலே வளர்ந்திருக்கிறது. வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு இது ஒரு அர்த்தம். இதை பசுக்களை காட்டிலும் கிருஷ்ணனை காட்டிலும் ஆச்சாரியர்களுக்கு உதாரணமாக சொல்லுவார்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்திருக்கிற ஆச்சாரியர்கள் இருக்காலே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, தாங்கள் கேட்டிருக்கக்கூடிய அர்த்தம் இருக்கே, அந்த அர்த்தங்கள் எல்லாம் இன்னும் நிரம்பி வழியும்படியாக தனக்கு சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியருக்கு மேம்பட அந்த அர்த்த விசேஷங்களை கொடுக்க வல்லவர்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் தான். ரொம்ப அற்புதமான ஆச்சாரியர்கள். கூரத்தாழ்வான் அப்படின்னு எழுந்தருளி இருந்தார். கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவராக இருக்கார்னா, ராமானுஜருடைய சத் சிஷ்யர். ராமானுஜர் ஏதான ஒரு நூல்கள் எழுதணும்னா கூரத்தாழ்வானா பக்கத்தில் வச்சிருப்பார். ஏன்னர் அவர் நடமாடும் என்சைக்ளோபீடியா. இப்போ எப்படி கூகுளில் ஒரு டச் பண்ணி எங்கே அர்த்தம்னா டபால்னு கொண்டு வந்து காமிக்கிறது, அதை போல கூரத்தாழ்வான். அவர்கிட்ட எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்லுவேன். இங்கேருந்து ராமானுஜர் அழைச்சிட்டு போகிறார். காஷ்மீர தேசத்தில் சரஸ்வதி பண்டாரத்தில் போய் போதாயன விருத்தி கிரந்தம்னு அதை கொண்டு ஸ்ரீபாஷ்யம் எழுதணும். இப்போ எழுதி படிச்சுட்டு இருக்கார். காத்தால பார்த்தா அந்த கிரந்தம் காணும். யாரோ பொறாமை பிடித்தவர்கள் ராமானுஜர் எழுதினா அவருக்கு பெருமை வந்துடும். ஆகையாலே அதை மறைச்சிடணும்னு ஒழிச்சுண்டா ராமானுஜர் வருத்தப்பட்டிருக்கார். அப்போ கூரத்தாழ்வான் சொன்னார், இங்கே சொல்லவோ 2 ஆற்றின் நடுவே சொல்லவோ, இங்கேயே சொல்லட்டுமா இல்லை ஸ்ரீரங்கம் வந்து சொல்லட்டுமா? அழ்வான், நீர் எங்கே பார்த்தீர்? எப்போ பாரு எனக்கு தானே தொண்டு பண்ணிட்டு இருந்தீர். சிஷ்யன்னா ஆச்சாரியனுக்கு பண்ணணும், மாறி இருக்கக்கூடாது. ஆச்சாரியன் சிஷ்யனை கூட்டிகிட்டு போயிட்டு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்பா எழுந்தியாப்பா, கொஞ்சம் எழுந்துக்கோப்பா. சாப்பிட்றியாப்பா, இது யார்? ஆச்சாரியன் கேட்கக்கூடாது, சிஷ்யன் கேட்கணும். கூரத்தாழ்வான் அப்படி தான் தொண்டே செய்திருப்பவர். எங்கே படித்தார்னு கேட்டார். அப்போ சொன்னார் கூரத்தாழ்வான், தேவரீர் சயனித்திருக்கக்கூடிய காலத்தை கொஞ்ச நேரம் ஓய்வு இருந்தது, அப்போ படைத்தேன். படித்தது எப்படி ஆச்சுனார், எல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது. எப்போ வேணுமோ அப்போ சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் இருக்கே ஸ்ரீ வைஷ்ணவர்களில், ஓரான் வழி குரு பரம்பரைன்னு கொண்டாடுறோமே, ஒருத்தர் இன்னொருத்தரை காட்டிலும் மிஞ்சி இருப்பார்கள். அவருடைய ஞானம் அப்பரிமிதமாக இருக்கக்கூடிய ஞானமாக இருக்கு. வேதாந்தின்னு மேல்கோட்டையில் இருக்கார். பராசர பட்டர் போகிறார், அவரை திருத்தி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக சேர்த்து கொண்டு வந்தார். பிறகு ஸ்ரீரங்கத்தில் வந்தவுடனே அவர் சன்னியாசியாகி ஸ்ரீரங்கத்துக்கு நுழையிறார். அவரை பட்டர் பார்த்து கட்டின்றார், நம் ஜீயரே அப்படின்னு. அவருக்கு என்ன பேர் கொடுத்தார்? நம் ஜீயர். அதனால் அவருக்கு பேர் நஞ்சீயர்னு பேர். 50 வயசு வரைக்கும் மேல்கோட்டையில் வெறும் சம்ஸ்கிருத சாஸ்திரங்களே வாசித்து வாழ்ந்திருக்கக்கூடிய நஞ்சீயர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அற்புதமாக பட்டரின் சிஷ்யராகி பட்டருடைய காலக்ஷேபத்தில் அன்வயிக்கிறச்சே நஞ்சீயர் இல்லாமல் அர்த்த விசேஷங்களை சொல்ல மாட்டாராம் பட்டர். நஞ்சீயர் இருந்தால் தான் அர்த்தம். நஞ்சீயர் எங்க அப்படின்னு கேட்பாராம் எப்பொழுதுமே. அப்போ ஒரு இடத்துல பராசர பட்டர் ஒரு பாசுரம் சொல்கிறார்.
மைப்படிமேனி அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுக்கிறார். மைப்படிமேனி, பார்ப்பவர்கள் கண்ணிலே மையை படிய செய்யக்கூடிய மேனி. பகவான் திருமேனியை சேவிச்சோன்னா எப்படி ஆயிடும்னா, பார்ப்பவர்கள் கண்ணிலே மை படிந்தா மாதிரி ஆயிடுமா. பராசர பட்டர் அப்படின்னா ஒன்றும் தெரியாமல் ஆகிடும், கண் அப்படியே கண்ணாம் சொல்லிடும்னு சொல்கிறச்சே அங்கே கோட்டிலேருந்து ஒருத்தர் எழுந்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சுவாமி, பொன்னார் சாருங்கமுடைய அடிகளை இன்னாரென்று அறியேன் என்றாகாதோ. அப்படின்னா மைப்படிமேனின்னா மயக்கக்கூடியதுன்னு அர்த்தம்னா, ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை எடுத்து காண்பிக்கிறார். பொன்னார் சாருங்கமுடைய அடிகளை, பகவானுடைய திவ்யாயுதத்தில் ஒன்று சாருங்கம், சங்க சக்கரம், இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாலே யாரு? ஸ்ரீமன் நாராயணன். ஆனால் ஆழ்வார் சொல்றார், சங்க சக்கரம் சாருங்கம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான், அவனை யாருன்னே தெரியலையே எனக்கு. இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்த்து யாருன்னு தெரியலையே, சரியா ஏதோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை போல ஆழ்வார் சொல்றாராம், பொன்னார் சாருங்கமுடைய அடிகளை இன்னார் என்றறியேன். அதுதான் மைப்படி மேனியா. பார்க்கிறவா மனசை அப்படியே மையத்து, அதாவது பூசினா போல அழுக்கிடுவானா எம்பெருமா. இதை பராசர பட்டர் மைப்படி மேனின்னு சொல்ல, அங்கேருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்குறார் பொன்னார் சாருங்கமுடைய அடிகளைன்னு. பட்டர் பார்த்தார், யார் சொன்னதுன்னு இதில் உடனே நஞ்சியர் அடியேன்னு எழுதிண்டார். அவரை பார்த்து பட்டர் இங்கே கூப்பிட்டார். மேல்கோட்டையில் பிறந்து இங்கே வந்து தமிழ் ஆனா அவன்னா கத்துண்டு, அதற்கு மேலே திவ்ய பிரபந்த பாசுரத்தை கத்துண்டு, அதை மனப்பாடம் பண்ணி அந்த அர்த்த விசேஷங்களை கத்துண்டு, இன்னைக்கு நமக்கே அந்த அர்த்தத்தை உபகரிப்பதே என்ன ஆச்சரியம், அது என்ன அற்புதம். சொல்லி கொடுத்து இன்னைக்கு நமக்கு அதை எடுத்து காண்பிக்கிறீர்னா, இது ஆழ்வார்களுக்கு எப்போவுமே ஆச்சாரியர்கள் சிஷ்யன் தன்னை காட்டிலும் உயர்ந்துட்டான்னா கொண்டாட்டம் தான். அதான் உண்மையான ஆச்சாரியன். சிஷ்யன் இன்னும் நன்னா சொல்ல ஆரம்பிச்சான்னா, என்னடா அது நமக்கு மேலே போயிடுவான் போல் இருக்கு, கொஞ்சம் அமுக்கவனை, அப்படி சொல்றது இல்லை. சிஷ்யர்கள் உயர 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 ஆச்சாரியர்களுக்கு பெருமை. எம்பெருமானார், அவருக்கு எப்படி இந்த எம்பெருமானார்னு திருநாமம் வந்தது? திருக்கோட்டியூர் நம்பி மறைச்சி வச்சுட்டார், சர்மஸ்லோகார்த்தத்தை சொல்லலை யார். ராமானுஜருக்கு சொல்றச்சே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னார். இவர் போனார், கத்துண்ட உடனே ஸ்ரீவைஷ்ணவ சமூகத்தை கூட்டார், சமாஷ்ண மாணவர்கள். அவளுக்கே இந்த அர்த்தம் தெரியாது, சமாஷ்ணம் மன்னிடாச்சு போச்சு, அர்த்தமே கேட்கல. அவர்களை கூப்பிட்டு அர்த்தத்தை வெளியிட்டார். திருக்கோட்டியூர் நம்பி கேட்டார், என்ன கேட்காம வெளியிட்டீரே, நரகம்தான். நீ ஏன் நரகம்னு தெரிஞ்சு வெளியிட்டீர்னார். இல்லை, கேட்ட சிஷ்யர்கள் மோட்சம் பெறுவாளேங்கிறதுக்காக. உடனே அவர் சொன்னார், இந்த பாவம் எனக்கு தோன்றலையேன்னார். இந்த மனசு எனக்கு கிடைக்கலையில, வாரும் எம் பெருமானாரே, எம் பெருமானாரே, எனக்கே ஆச்சாரியனே நீர், எனக்கே கொண்டாடும்படியானவரை. இப்படித்தான் ஓர் ஆச்சாரியன் இன்னொரு சிஷ்யனை கொண்டாடி மகிழ்வான். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய தன்னேற்றம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பு. அதை போல நஞ்சியர் தன்னுடைய சிஷ்யர் நம்பிள்ளையை கொண்டாடுகிறார். யாரோ ஒருவன் வந்தான் அங்கேருந்து வந்து நஞ்சியர் இடத்துல காலக்ஷேமம் கேட்கணும்னா திருவாய்மொழி. நஞ்சியர் சொன்னார், நான் ரொம்ப வயசாகிடுதுப்பா, என் சிஷ்யன் சொல்கிறார், நம்பிள்ளைன்னு பேர், அவர் என்ன காட்டிலும் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், நீ அவர்கிட்ட போய் கேட்கலாம். அண்ணா இவன் சொன்னான், நீர்னா சன்னியாசி, உம்மை சேவிச்சுட்டு சொல்லுவேன், அவர் கிரகஸ்தனாக இருக்கார், வெள்ளை வேட்டி, அவரை சேவிக்கிறது எனக்கு ஆகாது. எப்படிலாம் இருந்திருக்கா முதல்ல. உடனே இவர் சொன்னார், சேவிக்கிறது தானே உனக்கு கட்டம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் போய் கூட்டின்னு போய் விடுறேன் என்று ஆச்சாரியன் எழுந்துள்ளார். நம்பிள்ளை விழுந்து சேவிச்சு, எதற்காக தேவர் எழுந்துள்ளினார்? இல்லை, இவன் காலக்ஷேபம் கேட்கணும்னு ஆசைப்படுறான், இவன் கேட்கட்டும் உன் இடத்துல. ஆனால் இவன் ஒன்றே ஒன்று தான், இவன் சேவிக்க மாட்டான், இவன் வந்த உடனே நீர் சேவிச்சு தொடங்கும்னு. அடியேன்னார். அத்தனை பேர் காத்துருக்கா, 100 பேர் வந்து உக்காந்தான். இவர் எழுந்தினார், நம்பிள்ளை விழுந்து சேவிச்சார். தொடங்கலாமா அப்படின்னா தொடங்கினார். அழக உயர் வர உயர்நலம் உடையவன். காலக்ஷேமம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி வருது. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கையற்கண்ணனை, பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்படைதோறு எம்மை ஆளும் பரமரே. ரொம்ப அற்புதமான பாசுரம். ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை, தோடுமோர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை, தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர், நாளும் எம்மை ஆளுடைய நாதரேன்னு வரக்கூடிய பாசுரம். ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். அடியார்களின் பெருமையை சொல்றது. பாகவதர்கள் எப்படி ஏற்றம் பெற்றவர்கள்,
இதை கேட்க அந்த உட்காந்த ஆளு கண்ணில் அப்படியே ஜலம் சொரியறது, கண்ணநீர் பெருகி ஓடுறது. அப்பா இவ்வளவு ஏற்றமா? எழுந்துட்டார், பட்டாள்னு நம்பி இல்லை, விழுந்து சேவிச்சார். நான் இவ்வளவு நாள் தவறு பண்ணினேன், க்ஷமிக்க வேணும், தெரியாத இப்படி இருந்துட்டேன். இப்போ நம்பிள்ளை சாதிக்கிறார் அவரை பார்த்து, இன்னிலேருந்து நீர் காலக்ஷேபத்துக்கு வர வேண்டாம், உமக்கு கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவருக்கு உடனே பதறி அடிச்சுன்னு தன் ஆச்சாரியன், இவர் ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? நஞ்சியர். அவர்கிட்ட போய் நிற்கிறார், சுவாமி இப்போ தான் என்னாச்சு? காலக்ஷேபம் கிடையாதுன்னுட்டார். உடனே இவர் வர, ஆச்சாரியன் என்னாச்சு? இல்லை தேவர் என்ன சொல்லித்து, இவரை சேவிச்சு தொடங்கும்னார். இவ்வளோ நாடி அப்படி தான் தொடங்கினேன், இன்னைக்கு திடீர்னு இவர் சேவிச்சார், அதனால நிறுத்திட்டேன். அப்போ சொல்கிறார் நஞ்சியர், இப்போ தான் அவருக்கு சொரூப ஞானமே வந்திருக்கு, இனி மேற்கொண்டு அவரே சேவித்திருப்பார், நீ தொடர்ந்து நடத்தும். அவர் எப்படிப்பட்டவர்? நம்பிள்ளைனா அந்த காலக்ஷேபம் நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோ அப்படி இருக்குமா அந்த காலக்ஷேபம். இன்றைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீரங்கம் ராஜதானி அங்கே வந்து விஸ்வக்ஷேனர் சன்னதி, அதுக்கு நேராக, அதாவது மூலஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வரும். இறங்கி வந்த உடனே ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும் சேனமதிரியார் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில். அங்கே ஒரு அழகாக தூணில் உட்கார்ற மாதிரி சாய்மானம் போட்டிருக்கும், அதுவும் பாறாங்கல்லையே இருக்கும். அது யாருதுன்னா நம்பிள்ளை காலக்ஷேபம் செய்த இடம். எப்பவும் துவஜஸ்தம்பத்தில் சேவிக்க மாட்டோம், ஆனால் அதாவது துவஜஸ்தம்பத்துக்கு அப்புறம் உள்ளே சேவிக்க மாட்டோம். ஸ்ரீரங்கத்தில் மட்டும் துவஜஸ்தம்பத்தில் சேவித்த பிறகு உள்ளே போய் அந்த இடத்துல விழுந்து சேவிப்போம். திருவேங்கடையான் பக்கத்தில் விழுந்து நேராக சேவிப்போம். எதுக்குன்னா விஸ்வக்ஷேனருக்கு இல்லை, நம்பிள்ளை கோஷ்டிக்கு. நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோன்னு கொண்டாடின ஸ்தலம். அப்போ நஞ்சியரை காட்டிலும் நம்பிள்ளைக்கு உண்டான வைபவம் அதிகம். இப்படி தான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினோட தன்னேற்றம். பராசர பட்டருடைய வம்சத்தை, பட்டர வம்சத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுவாமி சுதர்சன சூரி அப்படின்னு பேர். அவருக்கு சுதப்பிரகாஷிகாச்சாரியருங்கிற திருநாமம். அவர் அப்படியே திவ்யதேச யாத்திரையாக போனார், காஞ்சிபுரம் போய் சேர்ந்தார். காஞ்சிபுரத்தில் நடாதுர் அம்மாள் அவருடைய காலக்ஷேபம் நடந்துருக்கு, ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம். ஸ்ரீபாஷ்யம்னா சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு அவருடைய வியாக்கியானங்கள் தான் ஸ்ரீபாஷ்யம்னு பேர். ராமானுஜர் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் இருக்கு. அவர் அதுலேயே உட்காந்தா என்னாச்சுனார், அந்த ஊர்லேயே செட்டில் ஆகிட்டார் அவர். காஞ்சிபுரத்துலேயே காலக்ஷேபம் அற்புதமாக இருக்குது, காலக்ஷேபம் கேட்போம். 2 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, அந்த ஊரை விட்டு வரல, காலக்ஷேபத்திலேயே உட்காந்துட்டார். அழகா இது எப்படி பாருங்க, போய் கேட்கறச்சே காலக்ஷேபம் கிடச்சிதுன்னா அப்படி மொழிகிடுறா. இந்த சுவாமியும் சொல்லித்தர நடராஜர் அம்மாவில் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சுதர்சன சூரி வரலைன்னா காலக்ஷேபம் தொடங்க மாட்டார். உடனே சிஷ்யர்களுக்கெல்லாம் பாரு, அவருக்கு மட்டும் தனியாக இவர் பண்ணுறார், நமக்கெல்லாம் கிடையாதா? இப்போ ஒரு நாள் அவருடைய மேன்மையை புரிய வைப்பதற்காக பல முறை அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அர்த்தத்தை சொல்லியிருக்கார். அந்த ஒவ்வொரு நாளும் அவர் வந்த பிறகு காலக்ஷேபம் தொடங்குவார். அவர் வருவதற்கு கொஞ்சம் தாமதமானால் நிதானமாக வெயிட் பண்ணுவார். இப்போ அவர் உள்ளே வந்த பிறகு ஒரு நாள் கேட்கிறார், இந்த பங்கிக்கு நான் என்ன அர்த்தம் சொன்னேன்? அங்கே இருக்கிற சிஷ்யர்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும் இவர் மேன்மை. உடனே அவர்கிட்ட கேட்க அவர் சொன்னார், இதற்கு சொன்ன அர்த்தம் பலவாயிற்றே சுவாமி, எதை சொல்கிறதுனார். அப்படின்னா புரியலையேன்னார். இது வரைக்கும் அடியேன் தேவர் இடத்துல இந்த ஸ்ரீபாஷ்யத்தை 17 தடவை கேட்டிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கு. எந்த அர்த்தம் சொல்லணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆச்சாரியன் 17 தடவை கேட்ட அர்த்தத்தையும் சொல்லுனார். முதல் தடவை இப்படி சாதித்தது, 2வது தடவை இந்த அர்த்தம், 3வது தடவை இப்படி ஒரு அர்த்தம் காண்பிச்சுது அப்படின்னு 17 தடவையும் அர்த்தத்தை சொன்னார். இதை கேட்ட சிஷ்யர்கள் ஆடி போயிட்டா பூர்த்தியா. இப்படியும் ஒரு மகனீயராக இருக்கக்கூடியவரா அப்படின்னு கொண்டாடினா. இது எப்படின்னார், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். யாரு? ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தான் நமக்கு வள்ளல் பெரும் பசுக்கள். ஈடு காலக்ஷேபம் சாதித்தவர் நம்பிள்ளை. ஆனால் மணவாள மாமனிகளுக்கு ஈட்டு பெருக்கர்னு திருநாமம். ஏன் ஈட்டு பெருக்கர்னு மாமனிகளுக்கு திருநாமம்னா, ஸ்ரீரங்கநாதன் உற்சவ பிரியன். உற்சவம்னா ஓடிண்டே இருப்பார் அவர். இப்போ பாருங்க, வைகுண்ட ஏகாதசி பிரம்மாண்டமான உற்சவம். ஸ்ரீரங்கத்தில் எங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்புன்னா ஓடிண்டே இருக்கணும் உற்சவத்தில். இந்த பசங்களை பெருமாள்கிட்ட ஈடுபட்டுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. என்னடான்னா புக்கு பாட்டுக்கு இருக்கும், இதான் வந்து படிச்சுக்கிறேன். எங்கே படிக்கிறது? எல்லாம் நம்பெருமாள் தான் படிப்பேன். ஓடிண்டே இருப்பா அவர் தினத்தில் அழகா. எல்லாரும் அங்கே கோயிலில் ப்ரெசண்ட்டாக இருப்பா. ரங்கநாதர் முன்னாடி ஆலயர சேவையிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் அழகா.
இப்போ அந்த ஸ்ரீரங்கநாதர் மணவாள மாமுனிகள் அவதாரம் பண்ணி ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காலத்தை தான் காலக்ஷேபம் கேட்கணும்னு ஒரு வருஷ காலம் உற்சவங்களை நிறுத்தினார். ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தி மணவாள மாமுனிகளிடத்தில் ஈடு 36,000 படி காலக்ஷேபம் கேட்டார். ஒரு வருஷ காலம் பூர்த்தி அது திருவாய்மொழிக்குண்டான வியாக்கியானம். நம்பிள்ளை அருளி செய்திருக்கக்கூடிய அந்த வியாக்கியானத்தை கேட்டார். ஒரு வருஷ காலம் கேட்டு முடிந்த பிறகு கடைசி நாள் அவரே ஒரு குழந்தையாக வந்து அருளி செய்த ஸ்லோகம்தான் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்று தனக்கு ஆச்சாரியனாக அந்த மணவாள மாமுனிகளை பாவித்தார். அதுதான் குரு பரம்பரை யாரோட முடிஞ்சது? கடைசியா மணவாள மாமுனிகளோட முடிஞ்சது. அவருக்கு என்ன பெருமை? மணவாள மாமுனிகளுக்கு முன்புள்ள ஆச்சாரியர்கள் சொன்னதெல்லாம் சேர்த்து வைத்து விசேஷமான அர்த்தங்களை சொல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அவருக்கு, அற்புதமான ஞானம். ஆகையால ஸ்ரீரங்கநாதனே அவரை ஆச்சாரியனாக ஸ்வீகரித்தான். மணவாள மாமுனிகளின் தனிச்சிறப்பு. எல்லா ஆச்சாரியர்களினுடைய நிதியாக இருப்பவர் மணவாள மாமுனிகள். ஆகையில தான் ஸ்ரீவைஷ்ணவத்தில் திவ்ய பிரபந்தம் தொடங்கறச்சே முதல்ல என்ன சொல்லுவோம்? ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம். இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறது. கடைசியாக முடியறது சாத்துமுறை. அப்பையும் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம். எதை போலேனார்? வேதத்திற்கு பிரணவம் போலே ஹரிஹி ஓம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வேதம் ஆரம்பிக்கணும். முடியறச்சை ஹரிஹி ஓம்னு சொல்லிட்டு தான் முடிக்கணும். அதை போல திவ்ய பிரபந்தம் தொடங்கினா ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம். திவ்ய பிரபந்தம் பூர்த்தி பண்ணோம்னா அப்பையும் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் இதை சொல்லி தான் பூர்த்தியே பண்ணணும்னு சொல்லியிருக்க ஆச்சாரியர்கள். இது எப்படி இருக்குன்னார்? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இது ஆச்சாரியர்களுக்கு உண்டான உதாரணம் கொள்ளலாம். நாம அது அப்புறம் தனித்து பார்க்கணும். ஆற்றப்படைத்தான். இந்த பெரும் பசுக்கள் இருக்கு, இந்த பசுக்களை எண்ணிலடங்காத கூட்டங்களை உடையவன் யாரு? நந்தகோபன். நந்தகோபனுக்கு அத்தனை பசுக்கள் இருக்கு, பால் சொரியக்கூடிய பசுக்கள் எல்லாம். சில பேர் அந்த பசுக்களை வச்சுட்டு இருந்தா எவ்வளோ லிட்டர் பால் கறக்கும், எப்பப்போ வேலையில் கறக்கும், எத்தனை கேள்வி கேட்டு பாட. நந்தகோபனுக்கு கவலையே இல்லை, எவ்வளோ பாத்திரம் வைக்கிறோமோ அவ்வளோ கறந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட அநேகம் ஆயிரம் பசுக்களை ஆற்றப்படைத்தான். மிகுதியாக உடையவன், நிரம்ப உடையவன் யாரு? நந்தகோபன். அந்த நந்தகோபனின் மகனே, ஆற்றப்படைத்தான் மகனே. இந்த பெருமாள்கிட்ட என்ன ஆச்சரியம் தெரியுமான்னார்? தான் தான் உலகுக்கு அதிபதியாக இருக்கார். வேதம் சொல்றது பசிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகம் சிவமச்சுதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். விஸ்வபதின்னு சொல்றது எம்பெருமான பார்த்து. உலகுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய பரமாத்மா அதெல்லாம் விட்டுட்டு நந்தகோபன் சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். இது என்ன ஆச்சரியமா இருக்கு? ஆற்றப்படைத்தான் மகனே. நந்தகோபன் உழைச்சி சேர்த்தது பெருமாளுக்கு எப்படின்னார்? அவர் மகனா பிறந்ததுனால அப்படியே வாரிசா வந்துடுது அவருக்கு சொத்து. ஆற்றப்படைத்தான் மகனே. ஆச்சாரியர்கள் ஆசைப்படுறா, எப்படிப்பட்ட பரமபுருஷன் நீ, ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு தானும் வந்து பிறக்கிறாய். கொண்டாடி காண்பிக்கிறார். இது ஆற்றப்படைத்தான் மகனே. அறிவுராய். அறிவுராய் அப்படின்னா நீ எழுந்திருக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் இந்த பாசுரத்திலே. எம்பெருமானே, நீ வந்ததின் பயன் என்ன? நந்தகோபன் மகனாக வந்ததனுடைய பிரயோஜனம் என்ன? எல்லாரையும் தன்பால் பக்தி உடையவர்களாக ஆக்க வேணும், எல்லா பெண்களையும் எழுதி கொள்ள வேணும் என்று வந்தாய். ஆனால் அது பயனில்லாமல் இருக்க இன்னும் உறங்குகிறாயே. அறிவுராய். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். அடுத்தது சொல்றா, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய். இது ரொம்ப அற்புதமான அர்த்தம். இது ஊற்றமுடையாய் அப்படின்னா பகவானை நிரூபிப்பதற்கு யார் வேணும்னா? யாருமே வேண்டாம். ஏன்? வேதமே எம்பெருமானை நிரூபித்து இருக்கிறது. அந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னா யாராலும் அசைக்க முடியாத வேதம், நல்ல உறுதியான வேதம்.
பகவானுக்கு என்ன பெருமை? திருட பிரமாண சித்தன்னு பேர். வேதத்தாலே நிரூபிக்கப்பட்டவன் பரமாத்மா. உலகத்தில் நமக்கு அறிவு பிறக்கணும்னு வச்சுக்கோங்க. எப்படி அறிவு பிறக்கும்னா, ஐம்புலன்களால் தான் அறிவு பிறக்கும். கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், நாக்கால் சுவைக்கிறோம் இல்லையா? உடலாலே நாம் அதை தொட்டு பார்க்குறோம் அழகாக. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தன்னு பேர். இப்படிப்பட்ட ஐம்புலன்களாலே நம்ம கிடைக்கிற அறிவு இருக்கு. இதுக்கு என்ன பேர்? பிரத்யக்ஷம்னு பேர். ஐம்புலன்களால் பெறக்கூடிய அறிவு. இதை கடந்து ஒன்று இருக்கு, அனுமானம்னு இருக்கு. ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கான், விறகு எரியறது, எரிஞ்சா நெருப்பு வருது, நெருப்பு வந்தால் புகையும் வருது. எங்கேயோ பார்த்துருக்கான். திடீர்னு நடந்து போகிறச்ச ஒரு மலையில் பார்க்குறான், புகை வருது, நெருப்பு இருக்கு. இதுக்கு பேர் என்ன? அனுமானம். இந்த அனுமானத்தாலையும் உலகத்தில் பல விஷயங்களை அறியலாம். ஆனால் அதற்கு என்ன வேணும்? பிரத்யக்ஷம், ஐம்புலன்களால் பெறக்கூடிய அறிவும் வேணும். இந்த ரெண்டும் எப்படிப்பட்டதுன்னா எப்பவுமே தோஷத்தோடு கூடியது. உதாரணத்திற்கு ஒருத்தர் சொன்னார், என்ன சுவாமி சங்கெல்லாம் மஞ்சள்னு இருக்கு, என்ன மஞ்சள் இருக்குன்னு சொல்றே? இல்லை, என் கண்ணில் மஞ்ச காமால. கண்ணில் மஞ்ச காமால வந்தா பார்க்கிற பொருளும் மஞ்சளாத்தான் தெரியும். இப்போ ஐம்புலன்களில் குற்றம் இருந்தால் நீ கிரகணம் பண்ணக்கூடிய அறிவும் குற்றமாகத்தான் கிடைக்கும் உனக்கு. அதை பேஸ் பண்ணி தானே அனுமானம். அதையும் தப்பாக பண்ணலாம். இல்லை, பகவானை நான் அனுமானத்தால் நிரூபிக்கிறேன். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா, இத்தனை பெரிய வீடுகள் கட்டுறதுக்கு இவ்வளோ பேர் வேணும்னா, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தன் வேணுமே. ஒத்தன்னு எப்படி சொல்ல முடியும்? பல பேர்னு ஏன் சொல்லக்கூடாது? இப்போ இதுக்கெல்லாம் அனுமானத்தில் பதில் இல்லை. இப்போ பகவானை எது கொண்டு நிரூபிப்பது என்பால், நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்களை சொல்லக்கூடிய வேதத்தை கொண்டு நிரூபிக்க வேணும். இப்போ பகவானுக்கு பிரமாணம் எது? வேதம்தான். ஆகையில தான் வேதத்தை கொண்டாடுறோம். இப்போ நீ கொண்டாடுறோமே வைகுண்ட ஏகாதசி உற்சவம், இனிலேன்னு தொடங்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதற்கு திரு அத்தியனோத்சவம்னு பேர். அத்தியனம்னு சொன்னால் வேதாத்தியனம்னு அர்த்தம். அப்படின்னா பெருமாள் முன்னாடி வேதத்தை ஓத வேண்டும். இந்த 10 நாட்கள் அவ்வளோ சிறப்பானது. இந்த வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் வேத விண்ணப்பம் எம்பெருமான் முன்னாடி பண்ணுறதுக்கு சால சிறந்தது. ஸ்ரீரங்கத்தில் எங்களுடைய வம்சத்தவர் பராசர பட்டர், வேதவியாச பட்டர் வம்சத்தவர் தான் இந்த வேத விண்ணப்பத்தை பண்ண வேண்டியது. இன்னைக்கு பெருமாள் வைகுண்ட ஏகாதசி புறப்பாடுக்கு முன்னாடி மூலஸ்தானத்தில் போய் வேதம் தொடக்கம். ரொம்ப அழகாக ரங்கநாதர் பெரிய கொடையோட, இப்போ நான் இங்கே வரோம், கொடை சத்திரம் சாமரம் எல்லாம் சேர்ந்து தீவட்டி வச்சுன்னு அங்கே அருளப்பாடுட்டு அழைச்சின்னு வருவார். திருமாளிகையிலேருந்து உள்ளே அழைச்சிட்டு போய் மூலஸ்தானத்தில் அந்த வேதம் தொடங்கணும். முதல்ல பெருமாள் முன்னாடி அழகா. அதனால தான் பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, ஸ்ரீரங்கநாதனுடைய புத்திரர் அவர். இந்த வேதத்தை அங்கே தொடங்கணும். அந்த வேதத்தை அவர் தொடங்கின உடனே பின்னாடி கூட மனுஷாலாம் சேவிச்சுட்டு இருப்பா அழகா. விரஜாநதியில் போகணும். அங்கே விரஜாநதி மண்டபம்னு இருக்குது. பரமோத வாசல் திறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம். இந்த 4 கால் மண்டபம் இருக்குது. அங்கே பெருமாள்கிட்ட வேதம் சொல்லி பூர்த்தி பண்ணணும். எல்லா வேதமும் சொல்லுவான். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், சுக்ல யஜுர்வேதம், இதிகாசம், புராணங்கள் இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் பெருமாள் அந்த வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறந்து வெளியில் வருவர். இப்போ இது எப்படிப்பட்ட உற்சவம்னா திரு அத்தியன உற்சவம். இந்த வேதம் யார் எந்த சுவாமி சாதிக்கிறாரோ அவர் தான் பரமபத வாசலை திறக்கணும். அதான் கிரமம். இப்போ இந்த வருஷம் பராசர பட்டர் அவர் முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷம் வேதவியாச பட்டர், இப்படி மாற்றி மாற்றி வரும் அழகாக வேதம் தொடங்கிறது. இப்போ அப்படி திரு அத்தியனோத்சவம்னு பேர். வேதத்துக்கு அவ்வளோ ஒரு தன்னேற்றம் முழுக்க. அப்போ எம்பெருமான் எப்படி நிரூபிக்கப்பட்டார்? ஊற்றமுடையாய் அப்படின்னு காண்பிக்கிறார். ஊற்றம் என்றால் திருடமாக இருக்கக்கூடிய வேதத்தாலே நிரூபிக்கப்பட்டவன் பரமாத்மா. ஆழ்வார் தமிழ் பாசுரத்தில் சொல்றார், நன்கோதும் 4 வேதத்துள்ளான். நன்கு ஓதக்கூடிய 4 வேதங்களுக்குள்ளே எம்பெருமான் உளன். அடுத்தது சொல்றார், மறையாய 4 வேதத்துள் நின்ற மலர்ச்சுடரே. ஆழ்வார் வேதத்தை கொண்டாடுறார். இங்கே தான் சண்டை, வடக்கா தெற்கா, தமிழா சம்ஸ்கிருதமா, இத்தனை சண்டை. ஆனால் ஆழ்வார் பாசுரங்களில் போய் பாருங்கோ, வேதத்தை அப்படி கொண்டாடுவார். அழகா எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா?
நான்மறை எப்படிப்பட்டது தெரியுமா? சுடர்மிகு சுருதி, எம்பெருமான் உள்ள இருக்கான், அந்த சுருதிக்குள்ள இருக்கக்கூடியவனா இருக்கான். இப்போ ஊற்றமுடையாய் வேதத்தாலே நிரூபிக்கப்பட்ட பரமாத்மா இருக்கான்னு வேதம் சொல்றது. ச ஏகா சய ஏவம் வித், வேதம் சொல்றது அவன் ஒருவன் உளன் என்று அவனின் மேன்மையை வேதம் சொல்றது. சரி, வேதம் சொல்லிட்டு வேதத்தால் பூர்த்தியாக தெரிஞ்சுடுத்தா பகவானை பற்றி எல்லாம் சொல்ல முடியுமா வேதம்? வேதத்துக்கு ஒரு ஆசை, வேத புருஷனுக்கு பகவானை முழுவதுமாக அளந்து விட வேண்டும். அளந்து விடுறதுக்கு அவருக்கு நிறைய இருக்குது குணங்கள். அதில் ஒரு குணம் ஆனந்தம்னு பேர். அந்த ஆனந்த குணத்தை அளக்கணும் அப்படின்னு வேதம் ஆசைப்பட்டதான். ஆசைப்படுறச்சே அந்த ஆனந்த குணத்துக்கு ஒரு அளவுகோல் வேணும். நாமெல்லாம் எதையாவது அளக்கணும்னா என்ன பண்ணுறோம்? கையில் ஒரு பெரிய ஸ்கேலை வச்சுக்கிறோம், அங்கே எங்கே வச்சு பார்க்குறோம் அழகாக. அதை போல் வேதம் ஒரு மனிதனின் ஆனந்தத்தை அளவுகோலாக வச்சதான். மனுஷ ஆனந்தனா நம்ம ஆனந்தனா இல்லை. இன்னைக்கு ஆனந்த மாதிரி இருக்கும், திடீர்னு காத்தால பார்த்தா ஒரே துக்கமாக இருக்கும். இது இல்லையா? வேதம் சொல்கிறது சயே கோ மானுஷ ஆனந்தா. எந்த மனிதன்? ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா சர்வாவித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உலகம் முழுக்க அவனுடைய சொத்து. இன்னும் இளமை இப்படி ஆரம்பிச்சுன்னு இருக்கு, இன்னும் பூர்த்தி ஆகலை. இளமை அப்படி ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய வயசில் இருக்கான். நல்ல விவாகம் ஆகி அற்புதமான குழந்தைகள் இருக்கா. அதுக்கு மேலே எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜரிக்கக்கூடியதாக இருக்கு. அவனுக்கு நல்ல திருடமாக இருக்கக்கூடிய உடம்பா இருக்கு, வலிமை பெற்ற உடம்பா இருக்கு. சில பேருக்கு பணம் இருந்தால் இது இருக்காது, கல்வி இருந்தால் இந்த உடல் ஆரோக்கியம் இருக்காது. ஆனால் இப்படி எல்லாமே உடையவனாக அந்த மனிதன் இருக்கான். ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் உற்சவத்தை அனுபவிக்கிறான். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பெருமாளுக்கு என்னென்ன பிரசாதம் அம்சையாரதோ வாங்கி உள்ளே போட்டுட்டே இருக்கான். பெருமாளுக்கு ராத்திரி 1 மணிக்கு அரவண பிரசாதம் அமுது செய்கிறான். பெருமாள் புறப்பாடாகி திருமஞ்சனம் முடிச்சு உள்ளே போகிறச்சு 1 மணிக்கு ஆறுது. 1 மணிக்குன்னா குறைஞ்ச பேர் தான் இருப்பாள், ஒரு 20 பேர் 30 பேருக்குள்ளே தான் அங்கே இருப்பாள். அப்போ ஒருத்தருக்கு நிறைய இவ்வளோ பிரசாதம் கிடைக்கும். ஆச்சாரியர்கள் சொல்லுவா, இந்த பிரசாதத்தை என்ன பண்ணுவான்னா இத்தினூண்டு கொடுக்க மாட்டா, சித்தான குட்டி சைஸில் கொடுத்தாலும். அப்படின்னா ஒரு குட்டியான சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு உருட்டி கொடுத்தாராம். காத்தாலேருந்து பிரசாதம் சாப்பிட்டவர் அந்த ராத்திரி 1 மணிக்கு அந்த பிரசாத அரவணையை சாப்பிட்டுட்டு அடுத்த பிரசாதம் எத்தனை மணிக்கு கிடைக்கும்னு கேட்டார். அப்படின்னா அந்த உடல் வலிமை எப்படி இருக்கும்னு பாருங்க, ஜரிமான சக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு புருஷன் ஆசிஷ்டோ திருட்டிஷ்டோ பலிஷ்டா, நல்ல அறிவிலே தேர்ந்தவர், புகழாளர், நல்ல குடும்பம், ரொம்ப ஆனந்தமான வாழ்வு, கல்வி அறிவு நிரம்ப பெற்றவர், எல்லாம் இருக்கிற ஒரு புருஷன். நாம் என்ன பண்ணுவோம்? கையை கூப்பிடுவோம், இந்த மாதிரி வாய்ப்பே இல்லை சுவாமி. எங்கே இருக்குது? ஒன்று இருக்கிறச்சே ஒன்றும் இல்லை. ஆனால் இதை ஒரு ஆனந்தமாக வச்சுக்கோங்க, இதான் 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேதம். இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் இருக்கோ இல்லையோ ஆனந்தம், இதை 100ஆக பெருக்கிக்கோங்க. தேயே சதம் மானுஷா ஆனந்தா. இதை 100ஆக பெருக்கிண்டா 100 மனிதர்களின் ஆனந்தம் வருது இல்லையா? ஒரு ஆனந்தமே தலையை சுத்துறது. அந்த மாதிரி ஒரு புருஷனை பார்த்ததில்லை. இதை மாதிரி 100 பேர் சேர்ந்தா ஒரு ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தம் தான் மேலே போனால் தேவகந்தர்வனுடைய ஒரு ஆனந்தம்ங்கிறது. அதுக்கு மேலே 100ஆக போனால் அங்கே போய் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு ஆனந்தம். இப்படியே பெருக்கிண்டே போனால் 100 பெருக்கிண்டு போனால் கடைசியாக பிரம்மா பக்கத்தில் போகிறது. சயே கோ பிரம்மண ஆனந்தா. கீழே பல 100 பெருக்கிண்டே போய் அதுதான் ஒரு பிரம்மாவின் ஆனந்தம். இப்போ பிரம்மாவின் ஆனந்தம் எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க. இது வரைக்கும் அளந்துடுத்து அடுத்தது போகிறது எம்பெருமான் பக்கத்தில் போய் ஸ்ரீமன் நாராயணன் பக்கத்தில் போய் வேதம் நிற்கிறது. என்னாச்சு தெரிஞ்சுதான்னார்? யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. வேதம் சொல்கிறது, என் வாக்குகள் மீள்கின்றன, என் மனதாலும் அறிய முடியாதவனாக விளங்குகிறான் அந்த பரமாத்மா. ஒரு குணத்தை அளக்க முடியல வேதம். ஒரே ஒரு குணம் ஆனந்தம்னு சொல்லக்கூடிய குணத்தை இந்த மனிதன்லேருந்து வச்சு பெருக்கிண்டே போன வேதம் பரமாத்மாவினுடைய ஒரு குணத்தை அளக்க முடியாத பொழுது இன்னும் எத்தனை குணங்கள் இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, பெரியாய், வேதத்தாலும் அளவிடப்பட முடியாதவன், பெரியவனாக இருக்கக்கூடியவன் பகவான். அழகா ஆழ்வார் தமிழ்ல சொன்னார், அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய அந்தனனை. அளப்பரிய ஆரமுது, அளந்து முடிக்க முடியாது அந்த அமுத. அப்படி பெரியாய்.
சரி, வேதத்தில் தான் புகழ்ந்து சொல்லியிருக்கே, உலகத்தில் நாம் கண் தோற்றாதபடி இருந்தா இல்லை, உலகினில் தோற்றமாய் நின்ற. உலகத்தில் பகவான் நம்ம போல கர்மாதீனமாக பிறப்பெடுக்க வேண்டாம், ஆனால் நம்ம போல ஒரு பிறப்பெடுத்து நம் கண்களாலே பார்க்கும்படியாக வாழ்ந்தான். ராமனா திருவதாரம் பண்ணான், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணான், வாமனனாக அவதரித்தான் எம்பெருமான், நரசிம்மனாக பிறந்தான். என்ன பல பல அவதாரங்கள் எடுத்த பரமாத்மா இது எப்படி வந்தானா? உலகினில் தோற்றமாய் நின்ற, உலகிலே தோன்றும்படியாக வந்த பரமாத்மா. வேதத்தில் சொல்லியிருக்குன்னு விட்டு போகலை, நம் கண் முன்னாடி வந்தான். அப்போ நின்றதுனால என்ன ஆச்சுன்னா, சுடரே. நமக்கும் ஒரு ஆசை வரும், பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்தா போல நாமும் இன்னொரு 10 பிறவி எடுப்போமே. சில பேருக்கு அது ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா இந்த பிறவி இந்த ஊரில் பிறந்தேன்னா அடுத்த பிறவி அமெரிக்காவில் பிறந்தா நல்லா இருக்கும். இன்னொரு சொன்னார், அது வேண்டாம் சுவாமி, சவுத் ஆப்பிரிக்காவில் பிறப்போம் நாம. அங்கே போயிட்டு வந்து ஒரு மாதம் இவர் கதையை சொன்னாருன்னா இனிமேல் தப்பி தவறி கூட அங்கே பிறக்க மாட்டேன். அமெரிக்காக்கா பிள்ளை 2 தடவை கூப்பிட்டான், போயிட்டு வந்தா 3ஆவது தடவை ஃபோன் வந்த உடனே கட் பண்ணிடுறா. ஏன்னா அமெரிக்காவுக்கு வரமாட்டேன். நான் கூப்பிடவே இல்லையேமான்னார். கூப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், ஏன்னார் நான் இங்கே இருக்கிறதே பரவாயில்லப்பா, அங்கே வந்தால் சிறைச்சாலை மாதிரி இருக்குப்பா. இத்தனை பேர் புலம்புறாருங்களே, இன்னைக்கு சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. இதுக்காக ஒரு தனி பிறவி எடுத்து நான் அமெரிக்காவில் பிறக்கணும்னா, நமக்கு பிறக்க என்ன ஏற்படும்னா நம்முடைய அறிவு மங்கிக் கொண்டே போகும். பிறவி அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஞான பக்தி வைராக்கியங்கள் குறைஞ்சுட்டே போகும். பகவானுக்கு அவதாரம் பண்ண என்ன ஆகும்னார், சுடரே. சுடர் விட்டு எரியும், இன்னும் மேலும் அப்படி எம்பெருமானுக்கு கொழுந்து விட்டு எரியும்படியா இருக்குமா. இது அழகா வேதமே சொல்லிது. சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா. ஆழ்வார் தமிழ் பாசுரத்தில் சொல்றார், நிலை வரம்பில பலபிறப்பாய் ஒளிவரு முழு நலம் முதலில கேடில வீடாம். அழகான பாசம். நிலை வரம்பில பலபிறப்பாய், நிலை வரம்பு இல்லாத பல பிறப்பு. இவர் எதில் தான் பிறக்கலை எம்பெருமான்? மனுஷனாக பிறக்கிறார், மிருகமாக பிறக்கிறார், குப்ஜாம்பரமாக பிறக்கிறார், ஜலமாக பிறக்கிறார், என்னவா பிறக்கிறார். போராதுக்கு 2 காம்பினேஷன் வேற, மனுஷமும் மிருகமும் சேர்ந்து நரசிம்மன். எத்தனை பிறவி எடுக்கிறார். ஆழ்வார் சொன்னார், நிலை வரம்பு இல பலபிறப்பாய். இப்படி பல பிறப்ப பிறந்தானே எம்பெருமானுக்கு என்ன ஆச்சுன்னார், ஒளிவரு முழுநலம். அந்த அவதாரத்தை காட்டிலும் இந்த அவதாரம் ரொம்ப சூப்பர்ப்பா. மீனாய் பிறந்தான், அது இல்லப்பா, இந்த ஆமையா பிறந்திருக்கிற அவதாரத்தில் எம்பெருமான் பண்ண என்ன ஆச்சரியம். கூர்மாவதாரத்தில் அமிர்தமதனம் பண்ண சமயத்தில் எம்பெருமான் எப்படி இருந்தா அழகா. ஒன்னே சொல்ற, அடுத்தது அதை காட்டிலும் அடுத்தது இருக்கு பாருப்பா, வராக அவதாரம் இருக்கு. பூமி பிராட்டியை தாங்கி பிடிச்சானே, அதுதான் அற்புதம். அவன் அவதாரம் பண்ண அவன் மேன்மை எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸ்ரீ ராமாவதாரம் சில பேர் கொண்டாடினா குணவானா இருக்க, கிருஷ்ணாவதாரம் எல்லாரும் மயங்கினா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, எல்லாரையும் தோற்பித்தவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்ப அவதாரங்கள் எடுக்க பகவானுக்கு மேன்மை கூடுகிறது. அதான் சுடரே. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் காண்பிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய். ஊற்றமுடையாய், ஊற்றம் என்றால் உறுதியுடையவன். என்ன உறுதி? அடியார்களை காப்பதிலே உறுதியுடையவன் பகவான். ஒரு நாளும் அந்த உறுதியை தான் மாற்றிக்கொள்வதே இல்லை. பெருமாள் சொல்றார், என்ன ராமரே கையில் கங்கணம் கட்டின்னு இருக்கீர்? சில பேர் சொல்லுவா, என்ன கங்கணம் கட்டின்னு இருக்கியா, விடமாட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விரதம் எடுத்துட்டா மாதிரி. ராமரை பார்த்து என்ன கங்கணம் கட்டின்னு இருக்கீர்? ஆமாம், நான் ஒரு கங்கணம் கட்டின்னு இருக்கேன். என்ன? ஏதது விரதம் மம, இது என்னுடைய விரதம். என்ன விரதம்? நாங்கள் தான் ஏகாதசி விரதம் இருக்கோம். ஏகாதசி விரதம் இருந்துட்டே இருக்கிறச்சா துவாதசி எப்பப்பா வரும், எப்பப்பா பிரசாதம். நாங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம். நீர் என்ன விரதம்? உமக்கு என்ன விரதம்னார்? சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி.
ஏதது விரதம் மம, இதுதான் என் விரதம். என்னை ஒருமுறை பற்றி உன்னை சரணடைந்தேன்னு சொல்றான் பாருங்கோ, அவனுக்கு நான் அபயம் கொடுக்கிறேன், அவனை ரட்சிக்கிறேன், காத்தளிக்கிறேன், வந்த அடியார்களை கைவிட மாட்டேன். இதுல உறுதி பூண்டவன் பகவான். அதான் சொல்றாரு ஊற்றமுடையாய். ரொம்ப ஆச்சரியமா காண்பிக்கிறார். விபீஷணன் வந்து சேருகிற பொழுது, சரணாகதி பண்ணுகிற பொழுது எல்லாரும் எதிர்க்கிறா. யார் எதிர்க்கிறா? சுக்ரீவன் எதிர்க்கிறான், மற்றவர்கள் எல்லாம் எதிர்க்கிறா. எம்பெருமான் அவனை அங்கீகரித்தான். அடியார்களை காப்பதிலே ஊற்றமுடையவன் பகவான். இந்த உறுதிப்பாடை ஒரு நாளும் குலைக்க மாட்டான் எம்பெருமான். ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார்கள். இந்த சுக்ரீவன் அவனோட சக்கியம் ஏற்பட்டது. எம்பெருமான் வாலியை வதம் பண்ணான். வாலியை வதம் பண்ண பிறகு வாலியோட பேசுகிறான். அப்ப வாலி சொல்றான், ஏ ராமா, நீ போய் சுக்ரீவனோட சேர்ந்திய, என்னோட சேர்ந்திருந்தா ஒரே நிமிஷம் ராவணனை பிடிச்சி கொண்டு வந்து கட்டியிருக்க மாட்டேனா? அவன் எனக்கு ஒரு பூச்சி மாதிரி, 10 தலை பூச்சி, எனக்கு அதை வச்சு விளையாடுவேன் முழுக்கவே. என்னிடத்திலே நீ சேர்ந்திருந்தால் உனக்கு எவ்வளவு பண்ணியிருப்பேன். அங்கே வார்த்தை சொல்றானா, வாலி சொல்லும்படியா இருக்கிறச்சே. அப்ப எம்பெருமான் சொல்றார், அங்க சொல்லும்படியான வார்த்தை என்னன்னா, எப்பொழுதுமே என்னை அண்டியவர்கள் அவர்களை ஒரு நாளும் கைவிடாதவனாக இருப்பவன். சுக்ரீவன் என் கை பிடிச்சான், எம்பெருமானே உன்னோட சக்கியம்னு சொன்னான், அதற்காக நான் எதையும் பண்ணுபவன். இதுதான் எம்பெருமானிடத்துல இருக்கிற உறுதி. எங்க பார்க்கலான்னா, இது நன்னா கிருஷ்ணாவதாரத்துல ஸ்பஷ்டமா பார்க்கலாம். பஞ்ச பாண்டவர்களுக்காக இந்த எம்பெருமான் பண்ண இடமெல்லாம் பார்த்தோன்னா ஆச்சரியமா இருக்கும். அடியார்களை ரட்சித்தே தீருவேன், என் திருவடி பற்றினா இல்லையா, உனக்காக நான் எதையும் பண்ணுவேன். ஊற்றமுடையாய், உறுதிப்பாடுடையவனாக இருக்கிறான் எம்பெருமான். அதிலே நகுல சகாதேவன் அவர் 4 குறிச்சு கொடுக்கிறார். அமாவாசை திதியில பண்ணு, பெருமாள் போர் வருவதற்கு முன்பு நான் சமாதானம் போய் பேசுறேன், சமாதானம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சமாதானம் பேச போறார். பேசி போறச்சு அங்க இருக்கக்கூடிய துரியோதனன், எங்க வீட்டில் சாப்பிடலாமே, உனக்கு அறுசுவை உணவு ரெடி கிருஷ்ணா அப்படின்னா. பகவான் சொன்னா, துரியோதனா உங்க வீட்டில் சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாதுன்னா, விரோதி வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. த்விஷதன்னம் ந போக்தவ்யம் த்விஷந்தம் நைவ போஜயேத்து. விரோதிகள் வீட்டில் சாப்பிடாத, விரோதியை கூப்பிட்டு சாப்பாடும் போடாத. ஏன் நான் சாப்பிட்றச்சே விஷம் இருக்கான்னு பயந்துட்டே சாப்பிடணும். உடனே அவன் கேட்டான் துரியோதனன், உனக்கு எனக்கும் பகை இல்லையேன்னா. உனக்கு எனக்கு என்ன பகை? நானும் நீ எதிராளி இல்லையே. உடனே பகவான் சொல்றான், பாண்டவானு த்விஷதே ராஜன், நீ பாண்டவர்களை துவேஷிக்கிறாயே. ஆமா, அதனால என்ன, மம பிராணாகி பாண்டவாகா, என் உயிர்ப்பா பாண்டவர்கள் எல்லாம். இந்த பஞ்ச பாண்டவர்களுக்காக எதையும் செய்ய வல்லவன். ஓர் 5 ஆழ்வார் ஆச்சரியப்படுறார். ஒரு 5 பேருக்காக எத்தனை பேரை மாளச் செய்த யுத்தத்தை பண்ணினாய் எம்பெருமானே. உன் திருவடியை பற்றினாய் என்று சொன்னால் அவர்களை ஒரு நாளும் கைவிடாதவன் பகவான். ஊற்றமுடையாய் பண்ண பிரதிஜை, திரௌபதி பண்ணா பிரதிஜை. அங்க மானபங்கப்படுத்தப்பட்ட திரௌபதி அத்தனை பேர் இருக்கா. 5 பேர் கணவர்கள், வீரர்கள், மாவீரர்கள், தலை குனிஞ்சு நிற்கிறான். ஒரு பெண்ணை காப்பாத துப்பு இல்லை. திரௌபதி கதறா அந்த இடத்துல, ஐயோ இப்படி அடுத்தேன்னு கதறுகிற பொழுது எம்பெருமான் தூர இருந்து கொண்டு அங்கேருந்து புடவையை சுரக்கிறான். அவள் திருநாமமே சுரந்தது. ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணா, ஏன் பகவான் நேரில் வரலன்னு. நேரில் வந்தா மகாபாரத யுத்தமே ஆயிருக்காதே, வதம் பண்ணிருப்பாரு. அப்ப சொல்றா வியாக்கியாத்தா எழுதுறார் ஆச்சரியமா, முதல் நேரில் வந்தான்னா பரமாத்மா வதம் பண்றது யாரை தெரியுமா? கிருஷ்ணன் பஞ்ச பாண்டவர்களை தலையெடுத்திருப்பான். முதல்ல இவர்களை தான் பிடிச்சிருப்பான். ஏண்டா உனக்கு கிடைச்சது உலகத்தை வச்சு, உனக்கு இருக்கிற சொத்தை வச்சு விளையாடுறா போலே உன் பாரியை வைத்து கூட விளையாடுவியா? அவர்கள் பேர்ல தான் கோபம். சரி அழிச்சிருக்கலாம். பெருமாள் நேர வராம இருந்தது, அவர்களை அழிக்காததுக்கு ஒரே காரணம் திரௌபதி மாங்கல்ய சூத்திரம் இருக்கணும். அவள் அந்த இடத்துல சபையில பண்றா பிரதிஜை, இனிமே நான் கூந்தலை முடியவே மாட்டேன். எப்ப முடிவேன்னா, என்ன இப்படி மானபங்கம் பண்ணின இந்த துச்சாதனன் இருக்கானே, அவனுடைய ரத்தத்தை பூசினால் அல்லது நான் முடிய மாட்டேன்னு ஒரு பிரதிஜை பண்ணான். அவள் எந்த வார்த்தையை கொண்டு பண்ணா? அவளுக்கு என்ன சக்தி இருக்கான்னா, கிருஷ்ணன் பேர்ல இருக்கிற விஸ்வாசம். அப்ப என்ன பண்ணணும்? யுத்தம் வரணும், அவன் அழியணும், அப்புறம் அந்த ரத்தத்தை பூசணும், அதுக்கப்புறம் கூந்தல் முடியணும். ராஜபத்னி இல்லையா, சத்திரிய பெண் இல்லையா, எப்படி இருக்கும் வீரம்? திரௌபதி அப்படி வீர பத்னியாக இருக்கக்கூடியவள்.
இந்த சும்மா இல்லாமல் இந்த தர்மர் எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு அப்புறம் கூட துரியோதனன் காட்டில் அழைக்க வைக்கிறான். அவருக்கு ஒன்றுமே கொடுக்கல, அஜ்ஞாதவாசம் பண்ணுற. அப்போ தர்மர் சொல்கிறார், போனால் போயிட்டு போகிறது, யுத்தம் வேண்டாமே, ஏதான ஒரு சமாதானம் பேசி பார்க்கலாமே, கிருஷ்ணா நீ போயிட்டு வரையா? நல்ல வேளை, கிருஷ்ணனுக்கு சந்தோஷம், என்ன அனுப்புங்கோ, நானே பார்த்துக்கிறேன், நான் தான் தூதுவனா போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பட்சம். தர்மருக்கு என்ன சந்தோஷம்னா, எங்கள் பட்சம் அறிந்து பேசுபவன் நீன்னு. கிருஷ்ணன் சொன்னான், உங்களை அறிந்தே பேசுகிறவன் நான் ஒத்தந்தான் கிருஷ்ணன். என்ன போறச்சே சொல்லிட்டு போனார், சமாதானம் பண்ணிட்டு வரேனா இல்லையா பாருங்க, எப்படியாவது பண்ணிட்டு. போகிற இடத்துல ஒரே பெரிய சண்டை, அங்கே உள்ள நுழையிறான். அங்கேருந்து ஆச்சரியம், குடாரை வெல்லும் சீரில் பார்க்கணும் நாம். கிருஷ்ணன் உள்ள நுழையிறச்சே துரியோதனன் ஆர்டர் போட்டான், கிருஷ்ணன் உள்ள நுழைஞ்சா யாரும் எழுந்து கூடாதுன்னா, உள்ள யாரும் எழுந்து கூடாது, ஜாக்கிரதைன்னா. நுழைஞ்சு கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கார், எல்லாரும் எழுந்துட்டான். துரியோதனுக்கு வந்ததே கோபம், யாரை கேட்டு எழுந்துட்டேன்னார். அத்தனை பேரும் கையை காமிச்சா, துரியோதனா ஒன்ன பாருன்னா. இவன் தான் முதல்ல எழுந்துட்டானா. எம்பெருமான் உள்ள நுழைஞ்சாலே இவன் தான் முதல்ல எழுந்து நின்னாங்க. இப்போ சொல்லி காண்பிக்கிறார் அழகா. துரியோதனன்ட்ட பேசுறச்சே எம்பெருமான் பேச ஆரம்பிக்கிறான். ராஜ்யம் வேணும், இதை வேணும், இதை கொடு, பாதி கொடு, இவ்வளோ கொடு. கேட்டு ஒன்றுமே முடியாது. நான் அப்போ கடைசியாக சொன்னேன், எம்பெருமான் இனி போர் தான், இனி போர்க்களத்தை சந்திப்போம். ஏன்னார், இதுதான் வேணும்னு வந்தான் எம்பெருமான் அழகா. வந்த உடனே அங்கே சகாதேவன் கேட்குறார் திரும்பி, கிருஷ்ணா என்னாச்சுன்னா, சோகமாக வரான் எம்பெருமான். என்னாச்சுன்னார், என்ன பண்ணுறது, எவ்வளவோ சொன்னேன், போர் தான் முடிவாயிற்று. அந்த துரியோதனனுக்கு மூளையே இல்லை, புத்தி இல்லை, அவனுக்கு புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இல்லை. அப்பன் சகாதேவன் கேட்டான், கிருஷ்ணா போறச்சேயே சங்கல்பம் போர் தானே உனக்கு, போறச்சே சமாதானமா நினைச்சுட்டு போன நீ. சமாதானம் அவனே வந்தாலும் போர்க்களத்துல தான் இவங்களை சந்திக்கணும்னு முடிவு பண்ணாய் நீ. ஏன்? திரௌபதி கூந்தல் முடிய வேணும் என்பதற்காக. ஊற்றமுடையாய், அடியார்களை ரட்சிப்பதிலே அவ்வளவு ஊற்றம் இருக்கிறவன் அந்த பரமாத்மா. பெரியாய் அப்படின்னு. சில பேர் நம்மளை காப்பாத்துறேன்னு என்ன வாக்க கொடுத்துருவான், கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் திடீர்னு அவர்கிட்ட போய் நின்னா, நானே கடலில் திண்டாடின்னு இருக்கேன், நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணி வேளாம்போ. ஐயோ பின்ன வாக்க கொடுத்தேடா, வாக்க மட்டும்தான் கொடுப்போம். இங்கே எப்படி இருக்கா எம்பெருமானார், பெரியாய். பெரியாய்னா எந்த அளவுக்கு அடியார்களை ரட்சிக்கிற சக்தி தேவையோ அதை காட்டிலும் விஞ்சிய சக்தி உடையவன் பகவான். எந்த அளவுக்கு தேவையோ அவனை ரட்சிப்பதில் அதை காட்டிலும் பன்மடங்கு சக்தி பெற்றவன், அதான் பெரியாய். அது எங்க தெரிகிறது? உலகெனில் தோற்றமாய் நின்ற. உலகத்தில் அப்படி நேரடியாக காண்பிச்சான் பெருமான். கிருஷ்ணனை அவதாரம் பண்ணி பாண்டவ பக்ஷபாதி. போய் பாருங்கோ, காஞ்சிபுரத்துக்கிட்ட பாண்டவ தூத பெருமாள்னு பேர் அவருக்கு. நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் போஸ்ட்மேன், எங்கள் வீட்டு போஸ்ட்மேன் போஸ்டர் எடுத்து ஒட்டி வச்சுப்போமான்னு நம்ம. பெருமாள் அவர் சொல்லிக்கிறார், பாண்டவ தூதர், பாண்டவ தூதர், நான் தான் மெசஞ்சர், நான் தான் மெசஞ்சர். என்ன ஆச்சரியம் அது! எம்பெருமானுக்கு அது உகந்த திருநாமம் ஆயிற்று. உலகினில் தோற்றமாய் நின்ற, உலகத்திலே தோன்றும்படியாக அதை காண்பித்தான் எம்பெருமான். எல்லாருக்கும் தெரியும்படியாக காண்பிச்சான். தான் ஆஸ்ருத பக்ஷபாதி, என் திருவடியை பற்றினவர்களை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். இந்த துரியோதனன் பெருமாள்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தான். பெருமாள் அவனை ஒரு சுழட்டினார் பாருங்க. என்னென்ன, துரியோதனா உனக்கு எவ்வளவு அக்ஷோகனி சைகனை வச்சிருக்கேன் பாரு, இத்தனை சைன்யம் இருக்கு, இது வேணுமா ஒண்ணுமில்லாத கிருஷ்ணன் வரணுமா? கேட்கறதே அப்படி குழப்பிடுவான் பெருமாள். துரியோதனன் சொன்ன, நீ வந்து என்ன பண்ணுவ? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆயுதம் ஒரு ஆயுதம் எடுக்க மாட்டேன், போரில் ஆயுதம் எடேன். என்ன எம்பெருமான் சொன்ன வார்த்தை, ஆயுதமே. துரியோதனன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், வெறுமை வந்து ஆயுதமும் எடுக்காம உட்காந்துட்டு என்ன போறது, அத்தனை சைன்யங்கள் இருக்கு, அப்ப நம்ம கவலை இல்லைதான், அதை வாங்கிண்டா போறோம். எப்படி பாருங்க எம்பெருமான், எம்பெருமான் ஒருவன் இருந்தா அத்தனை சைன்யமும் எதற்கு சமானம்? ஆனா அதை யோசிக்க தெரியல. அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா நீ ஒத்தன் வந்தா போறோம், நான் ஆயுதம் எடேன்னா நீ எடுக்கவே வேண்டாம், வந்தா போறோம்னாரு. நீ என்ன பண்ணணும்னு அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தாலே கிருஷ்ணா போறோம், எங்களுக்கு ஜெயிச்சுடுவோம் நாங்க. அது சொல்றார் அழகா, சுடரே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. அந்த ஆஸ்ருத பக்ஷபாதிங்கிறத உலகத்தில் ஆழ்வார் கேட்டார். ஒரு யுத்தத்தை சாட்டையை மட்டும் வச்சு நடத்த முடியும்னு காட்டினது கிருஷ்ணன் தான். வெறும் கையில் சாட்டையை வச்சுண்டு இத்தனை பேரை வதம் பண்ண முடியும்னா அது கிருஷ்ணன் ஒருவனாலே.
அதான் இங்கே சொல்கிறார் அழகா, சுடரே. சுடரேன்னா அந்த பக்ஷபாதித்துவம், தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு மட்டும் பக்ஷபாதியாக இருக்கக்கூடிய தன்மையை உலகுக்கு காண்பிப்பதாலே அவன் புகழ் மேலும் வளர்கிறது. இப்போ பற்றக்கூடிய அடியவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது, நமக்கெல்லாம் விசுவாசம் வருது. அப்பா அவர் திருவடியை பிடிச்சிட்டா போரும்பா, காப்பாற்றுவார்ப்பா, கைவிட மாட்டார். நாளைக்கு யாரையோ பிடிச்சுண்டா அவெல்லாம் கைவிட்டா விட்டுடுவா. ஆனால் பகவான் திருவடியை பிடிச்சுண்டா அவர் திருவடியை பிடித்தவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடார். அழகா சொல்றது சூத்திரம் முமுட்சுபடியில, பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது திண்கடலா இருக்கும். என்ன அற்புதமான அர்த்தங்களை காண்பிக்கிறார். அப்ப நின்ற சுடரே துயிலடா, இனி துயிலட வேணும்னு பிரார்த்திக்கிறார். அது சொல்றாரு, எப்படி வந்திருக்கோம் நாங்கள்லாம், அதாவது உனக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து விடுகிறா போலே நாங்கள் வந்து விழுந்தோம். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண், மாற்றார்னா விரோதிகள்னு அர்த்தம். அந்த விரோதிகள் உன்னிடத்திலே தங்கள் வலிமையை தொலைத்து கொண்டு வந்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் விட்டு தோற்று உன்னிடத்திலே வந்து விழுந்தா போலே நாங்களும் உன்னுடைய குணத்துக்கு தோற்று வந்து விழுந்தோம். மாற்றாறு வலி தொலைந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்துன்னா தாங்க முடியாம வந்து விழுந்தார். அப்படி விழுந்தா போலே நாங்களும் கூட வந்தோம். ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. இதில் உதாரணம் காண்பிக்கிறார். காகாசுரன்கிறவனுடைய ஒரு விருத்தாந்தம் எடுக்கிறார். பிராட்டி இடத்திலே தவறை செய்தான் காகாசுரன். எம்பெருமானை பிராட்டி எழுப்புகிறார். எம்பெருமான் படுத்துன்னு இருக்கார். எழுந்தார் எம்பெருமான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற பழமொழி இங்கேருந்து தான் உருவாச்சு. கீழே இருக்கக்கூடிய ஒரு புல்லை எம்பெருமான் எடுத்தான், அதை பிரம்மாஸ்திரமாக ஏவினான் காகாசுரன் பேரில். எம்பெருமானுடைய ஆயுதங்களும் பகவான் நினைக்கிறத தான் பண்ணும், அவர் திருவுள்ளம் பற்றுவதை தான் செய்யும். இந்த காகாசுரன் பின்னாடியே போச்சு அந்த பிரம்மாஸ்திரம், அவன் அடிச்சுடல். அவன் எல்லா இடங்களையும் சுற்றுறான். திரீன் லோகான் சம்பரிக்கிரமிய, ஓடாத இடம் இல்லை. திறந்து கிடந்த வாசல் தோறும் புக்கு திரிந்தான். எங்கெல்லாம் திறந்திருக்கோ அங்கே போய் உதவி கேட்பான். பித்ராச்ச பரித்தியக்தா, சொந்த தாய் தகப்பன் எல்லாரும் கைவிட்டா, தேவர்கள் கைவிட்டா. ஏன்னர் பின்னாடி வருது ராமபானம், நாம கை கொடுத்தோம்னா நமக்கு ஆபத்து. ஆகையாலே பயந்தார்கள். எல்லாம் சுத்திட்டு எங்க விழுந்தான்னா எம்பெருமான் திருவடி கீழ் வந்து விழுந்தான். தமேவ சரணம் கதஹா, எம்பெருமானே சரணம்னு வந்து கீழே விழுந்தான். விழுறது கூட நேராக வந்து விழலை, இங்கே மேலே பார்த்துன்னு வந்து விழறான். பிராட்டியின் கிருபையாலே அவனை சேர்க்கும்படியாக இருந்தது. அப்படி ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே நாங்கள் எப்படி வந்தோம்னா, அவர்கள் அம்புக்கு தோற்று வந்தார்கள், நாங்கள் உன்னுடைய பக்திக்கு தோற்று உன்னுடைய குணத்திற்கு தோற்று வந்தோம். குணச்சித்தராக வந்து நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம். உன்னுடைய குணத்திற்கு தோற்று நாங்கள் உன்னை புகழ்ந்து கொண்டு பாடிக்கொண்டு யாம் வந்தோம். யாம்னு சொல்கிறேன் இந்த இடத்துல. அப்படின்னா கர்ப்பம் இருப்பவர்கள் தான் யாம்னு சொல்லுவோம். யார் தெரியுமா அப்படின்னா யாம் அப்படின்னு வார்த்தைகள் ராஜாக்கள் பிரயோகப்படுத்துகிறான். இப்போ இந்த இடத்துல யாம்னு சொல்கிறாளே, ராவணன் சொன்னான் நமேயம், நான் யாரையும் வணங்க மாட்டேன், நான்லாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு ராவணன் சொல்லும்படியான வார்த்தையா இருந்தது. அவர்கள் துரபிமானத்தாலே சொன்னார், நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, பெருமாள் வெச்ச இடத்துல கிடப்போம். யாரை போல? சீதா பிராட்டி போல. சீதா பிராட்டி 10 மாதம் அசோகவனத்தில் இருந்தா, பரதந்திரையாக இருந்தால், பகவான் வந்து ரட்சிக்கட்டம்னு காத்து கொண்டு கிடந்தால், அதை போல இருக்க வேண்டிய நாங்கள் இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னா, யாம் வந்தோம், நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு நாங்களே வந்தோம். ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கியானம் இது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இருக்க வேண்டிய ஸ்வபாவம் என்ன? சேஷத்துவமும் பாரதந்திரியம். பாரதந்திரியம்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒரு அச்சித்தை போல இருக்கணும், ஒரு வஸ்து இட்ட வழக்காக இருக்கணும். ஆழ்வார் சொன்னார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இன்னைக்கும் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற படிக்கு என்ன பேர்? குலசேகரன் படின்னு பேர். அந்த படியாய் கிடந்து நான் உன் பவளவாய் காண்பேனே, அந்த அச்சேதன வஸ்து போல நான் இருப்பேன், உயிரற்ற அந்த வஸ்து போல இருப்பேன்னு காண்பிச்சாரே, அதை போல இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் யாம் வந்தோம். ஏன் நாங்களே வந்தோம்னார், எங்கள் ஆற்றாமை, கிருஷ்ணனை அடையலைன்னா தாங்க முடியல எங்களுக்கு, ஆகையாலே நாங்களே வந்தோம்.
யாம் வந்தோம் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தில் எம்பெருமானை ரொம்ப ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்ணி எழுப்புகிறாள் ஆண்டாள். இது 21வது பாசுரம். அடுத்த ஒரு பாசுரத்தையும் கொஞ்ச நாள் அனுபவிப்போம். 22வது பாசுரம் அங்கன்மான் ஞாலத்தரசர். இந்த பாசுரத்திலையும் பகவானை துயில் உணர்த்துகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் போன பாசுரத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அபிமானம் தொலைந்ததாக காண்பித்து துயில் உணர்த்தினாள். இந்த பாசுரத்தில் எம்பெருமானுக்கே உரித்தான ஒரு தொண்டனாக பாவித்து கொண்டு எழுப்புகிறாள். இதற்கு அனன்யார்க சேஷத்துவம்னு பேர். எம்பெருமானை தவிர்த்து மற்றவர்களுக்கு அடிமை இல்லாத தன்மை, பகவானுக்கு மட்டுமே அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை. ஆழ்வார் சொல்றார் பாசுரங்களே, தொண்டரோமாய் உய்யலல்லால் இல்லை கண்டீர் துணையே. நமக்கு தொண்டராக வாழுவதை தவிர வேறு ஒன்று நமக்கு இவ்வுலகில் நிலையானது இல்லை. மற்றதெல்லாம் தண்டம்தான். எது சிறந்தது? தொண்டனாக இருக்கிறது தான் சிறந்தது. யாருக்கு? எம்பெருமானுக்கு தொண்டனாக இருப்பதே சிறந்தது என்று பல இடங்களில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காண்பிச்சிருக்கா. இவனுக்கு உண்டான பேர்னு சொன்னால் சேஷ ரிதீரிதே ஜனைஹி, சேஷன் தாசன். அகில தான் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அடியேன் அடியேன்னு வார்த்தை சொல்கிறோம். ஏன்? உடலுக்கு ஏற்படுகிற பேர் நிலையானது இல்லை, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஏற்படுகிற பேர் இருக்கு. எது? அடியேன் தாசன். இந்த பெயர் தான் நிலையான பேர். இந்த சட்டை மாற்றி மாற்றி போடுற மாதிரி இங்கே மேலே இருக்கிற சட்டை உடம்பு மாறிண்டே இருக்கும். இன்னைக்கு இந்த உடம்பு, நாளைக்கு வேற உடம்பு, இன்னொரு சமயத்தில் வேற உடம்பு. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எம்பெருமானுக்கே உரித்தாய் இருக்கக்கூடிய சொத்து. ஆகையால தான் அடியேன்கிற வார்த்தையை சொல்கிறோம். அதை வெளிப்படுத்தும்படியாக இந்த 22வது பாசுரத்திலே ஆண்டாள் காண்பிக்கிறாள். ஒரு தடவை பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணலாம் எல்லாமா சேர்ந்து. அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே என்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அங்கன்மான் ஞாலத்தரசர், அழகிய அங் அப்படின்னு சொன்னால் அழகியன்னு அர்த்தம். கண் என்றால் இடமுடையன்னு அர்த்தம். மா என்றால் பெரிதாக இருக்கக்கூடிய, ஞாலம் என்றால் உலகம். அந்த உலகத்துக்கு உண்டான அரசர்கள். உலகத்தில் பல பல அரசர்கள் இருக்கா, அசுரர்கள் இல்லை, அரசர்கள். ஒரு நிலப்பரப்பை ஆளக்கூடியவர்கள் அரசர்கள். ஒரு காலத்தில் அரசர்கள் வம்ச பரம்பரையாக வந்தான். இன்றைக்கி நாமெல்லாம் ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி வைக்கிறோம். அதான் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த வம்ச பரம்பரையாக வரக்கூடிய அரசர்கள் வேறு வகைப்பட்டவர்களாக இருப்பா. ஒருத்தர் சிற்றரசராக இருப்பா, ஒருத்தர் குறுநில மன்னராக இருப்பார், ஒருத்தர் பேரரசராக இருப்பா, ஒருத்தர். இப்படி வேறு வேறு வகையாக இருந்தாலும் கூட அவரவர்கள் தங்கள் பரப்பு பூமி தங்களோடது அப்படின்னு பிடிச்சிப்பா. இது எங்கே வரைக்கும் போகும்னா பிரம்மா வரைக்கும் போகும். கீழே எங்கேருந்து தொடங்கும்னா சின்ன எறும்புக்கிட்டேருந்து தொடங்கும். இந்த எறும்புக்கிட்ட போய் பா எப்படி இருக்குன்னார், இது என்னோட இடம், இது என்னோட புத்து, நான் தான் உள்ளே போக முடியும், இது நான் தான் உபயோகப்படுத்த முடியும், நான் தான் எனக்கு வேண்டியதைப்படி அனுபவிக்க முடியும். இங்கே சொல்கிற மாதிரி பிபீலிகான்னு பேர். இங்கே எறும்புலேருந்து மேலே இருக்கிற பிரம்மா அவர் சொல்லுவார், இது என்னோட அண்டம், இந்த அண்டத்துக்கு நான் தான் அதிபதியாக்கும்,
நான் சொல்கிறது தான் நடத்தனமாக்கும் அப்படின்னு பிரம்மா வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த உலகம் இருக்கிறதே ரொம்ப ஆசையை தூண்டுவதாக இருக்கும், ஆசையோடு அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். சில உபகரணங்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு எல்லாருக்கும் எண்ணம் ஏற்பட்டிருக்கும். அப்படி இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் பகவான். அங்கன்மான் ஞாலத்தரசர். அரசர்கள் எல்லாம் தங்களுக்கு இது அபிமானமான இடம், தங்களுக்குண்டான இடம் என்று இது ஒவ்வொரு இடத்தை பிடிச்சு அப்படி ஆளக்கூடியவர்களாக இருப்பான். இன்றைக்கும் பாருங்க, கோர்ட்டில் போய் பார்த்தா 30 வருஷம் 40 வருஷம் என்ன இருக்குன்னார், ஒரே சிவில் டிஸ்பியூட் தான் சார். என்னன்னார், லேண்டுக்காக தான் இருக்குது, இதற்கும் அதற்கும் சண்டை. என்ன அந்த குட்டி இடம் கூட என்னோடதுன்னு சொல்லுவதிலே அபிமானம் ஏற்பட்டு இருக்குமா. இதைத்தான் ஆழ்வார் கேட்டார், உலகமெல்லாம் உன்னோடதான் இருக்கிறச்சே மகாபலி ஒரு சின்ன இடத்த பிடிச்சி என்னோடதுன்னு சொன்னா அவனை ஒரு அடி போட்டு எடுத்துக்க மாட்டியோ? நீ என்ன பண்ற? ஏதோ இல்லாதவன் இருக்கிறவன்ட்ட போய் பிச்சை கேட்கற மாதிரி பெருமாள் வாமனமூர்த்தியா போய் பிச்சை கேட்கற. பா மகாபலி தானத்தை கொடுப்பா எனக்கு, மாவலி மூவடி தா என்ற கல்வனே. யாராவது இறந்து பெறுவர்களா அப்படின்னா அவன்கிட்ட யாச்சகமாக வாங்குவியா? எம்பெருமானே நீ போய் வாங்குகிறாயேன்னு ஆச்சரியப்படுகிறார் ஆழ்வார் தம்முடைய பாசுரங்களை காண்பிக்கிறச்சே. இப்போ இதை தெரிவிக்கிறார், இங்கே தெரிவித்து காண்பிக்கிறச்சே. அங்கன்மான் ஞாலத்தரசர், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிராணியும் சின்னதுலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த பூமியை தன்னுடையது என்று ஆசைப்பட்டு ஆளுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். சரி, அது எவ்வளவு காலம் தொடர்றதுன்னார், அபிமான பங்கமாய். அது கொஞ்ச நாளும் போன உடனே என்ன ஆயிடுதுன்னார், அதில் இருக்கக்கூடிய அபிமானம் குறைஞ்சி போயிடுது. ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் பெரிய பேரரசர்களை பாருங்கோ, அவர்கள் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவர்களாக இருப்பா. ஆனால் கொஞ்ச காலம் முடிந்த பிறகு வேண்டாம்ப்பா, நமக்கு இனிமேல் இந்த உலகமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு கிளம்பி போயிடுவார் அவர் பாட்டுக்கு. நிறைய பேரரசர்களை பார்க்கலாம் நீங்கள். பெரிய யுத்தம் முடிஞ்சு அந்த யுத்தத்தை பார்த்தே வேண்டான்னு கை கூப்பி சன்னியாசத்தை வாங்கிட்டு போனவர்களை பார்க்குறோம். இது நேரடியாக நம்முடைய பாரத தேசத்தில் பார்க்குறோம். இப்போ எப்படி இருக்குன்னார், அந்த அபிமான பங்கமாய், இது தங்கள் ராஜ்யம்னு இருக்கிற அபிமானத்தை எல்லாம் விட்டு விட்டு ராஜாக்கள் என்ன பண்ணுறா, அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டில் கீழே, எம்பெருமான் இருக்கக்கூடிய பள்ளிக்கட்டில் கீழே எல்லாரும் சங்கம் இருப்பார் போல் கூட்டமாக அத்தனை பேரும் வந்து அடிபணிந்திருக்கிறார்கள். ராஜாக்களுக்கெல்லாம் என்ன நன்னா தெரியும்னா, நாம் இருக்கிறதே நிலையான இடம் இல்லைன்னு நன்னா தெரியும். நிலையில்லாத இடத்துல மாட்டியிருக்கோம். நாம் நினச்சிட்டு இருக்கோம் ராஜாவாக இருந்தால் ரொம்ப சுலபம் போல் இருக்கு, ஜாலி போல் இருக்குன்னு. ஆனால் உண்மையாக சந்திரகுப்த மௌரியன் போன்ற ராஜாக்கள்லாம் எவ்வளோ நாளை தூங்கணும் சாணக்கியன் எழுதி கொடுத்துருக்கான். எவ்வளோ நாளை தூங்கணும்னா ராத்திரி 2லேருந்து 4 வரைக்கும் தான் அவனுக்கு தூக்கமே. 2 மணிலேருந்து 3 மணி காலத்துக்கு மேலே அவனுக்கு தூக்கம் இல்லை. ஏன்? சாணக்கியன் எழுதி கொடுக்குறான், ராஜநீதி எழுதுறான் சாணக்கியன். நீ என்ன பண்ணணும்? காத்தால பிரஜைகளுக்கு வேண்டிய நன்மைகளை பண்ணுறதுக்கு, இந்த சபைகளை உருவாக்குறதுக்கு, இதெல்லாம் காத்தால வேலை. சரி, ராத்திரியாவது தூங்கலாமான்னா ராத்திரி மாறு வேஷம் விட்டுட்டு போய் பாரு, என்ன நிலைமைன்னு ஆலோசனை பண்ணு. முக்கியமான ஆலோசனையை ராத்திரியில் வச்சுக்கோ மந்திரிகளோட. இதை கேட்டாலே கையை கூப்பிட்டு போயிடுவான், இனிமேல் ராஜாவே வேண்டாம்ப்பா, எனக்கு சீட்டு, ராஜாங்கமே வேண்டான்னு போயிடும். அப்படி ராஜாக்கள் எல்லாம் அபிமான பங்கமாய், அபிமானத்தை புகட்டு எங்கே வந்தான்னார், வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே. எம்பெருமான் படுத்திருக்கக்கூடிய சயனக்கட்டில் இருக்கு, அதற்கு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து ஒவ்வொருவரும் குழுவாக வந்து அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். கீழே தாங்கள் பட்ட எளிவரவெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஒரு காலத்தில் ராஜ்யத்தை கட்டி ஆண்டோம், ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி இன்னைக்கு வெறும் திண்டாடும்படியாக வச்சிருக்கிறச்சு. மீண்டும் ராஜ்யத்தில் போய் நம்ம உட்காரணும்னு அவசியம் இல்லை. நாம் நினச்சிட்டு இருக்கோம் என்னமோ அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குன்னு. அவர்கிட்ட போய் கேட்டால் தான் அத்தனை தலைவலி தெரியும். ஐயோ, இதை வச்சு சமாளிக்கிறது எத்தனை கட்டம் இருக்குது தெரியுமா? இப்போ அந்த ராஜாக்கள் எல்லாம் அபிமான பங்கமாய் அந்த அபிமானத்தை தொலைத்து விட்டு எம்பெருமான் திருவடி கீழே வந்து உட்கார்றான். வந்தனின் பள்ளிக்கட்டில் கீழே எப்படி இருக்கா, சங்கம் இருப்பார் போல் வந்து கூட்டமாக சங்கமாக அவர்கள் இருக்கிறார்களாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை போல வந்து தலை பெய்தோம்.
ஆண்டாள் வார்த்தை சொல்கிறான், நாங்களும் அப்படி தான் எம்பெருமானே எங்களுடைய அபிமானத்தை தொலைத்து கொண்டு உன்னிடத்திலே நாங்கள் வந்து சரணாகதி அடைந்தோம். அவர்களெல்லாம் தாங்கள் பட்டிருக்கக்கூடிய எளிவரவு, எத்தனையோ ராஜ்யங்களை பார்த்து அதில் கட்டங்களை அனுபவித்து அதனால் அதை விட்டுட்டு இங்கே வந்து சேர்ந்தா. ஆனால் நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னார், கீழே சம்சாரத்தில் படும்படியான வேதனைகளை இத்தனை தூரம் பார்த்து விட்டு வந்தோம். தமிழில் ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார், அற்ப சாரங்களவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன். ரொம்ப அற்புதமாக வார்த்தை சொல்கிறார் ஆழ்வார். அற்ப சாரங்கள், உலகத்தில் இருக்கிற அனுபவம்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னார், அல்பசாரம். சரி, அல்பசாரம்னு தெரியறதே விட்டுருக்கலாமேன்னார், சுவைத்த பிறகுதான் தெரியறதுன்னு. சுவைத்தாலும் கூட விட முடிகிறதான்னார். ஐயோ ஐம்புலன் வெல்லகில்லேன். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது இந்த ஐம்புலன்களும்னார், ஐவர் குமைக்கும் சிற்றின்பம். என்னை போட்டு இந்த ஐவர்கள் அப்படியே குமைக்கிறார்கள், விட்டுட்டு வர முடியல. அதை விடுறதுங்கிறது சிரமமாக இருக்கிறது. இப்போ எப்படி இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்கள் நம்ம இத்தனை பாடுபடுத்துறதோ, உண்மையான எதிரின்னா நம்ம இந்திரியங்கள் தான் நம்ம எதிரி. நாம் வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சொல்கிறோம் இவர் தான் எதிரி அவர் தான் எதிரி. இல்லை, பகவானை அடைய முடியாதபடி இந்த இந்திரியங்கள் தான் நம்மை கொண்டு போய் தடுத்து வைக்கின்றன. உலக விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்தி வைக்கும்படியாக இருக்கின்றன. பெருமாள்கிட்ட போகவே வைக்க மாட்டேங்கிறது. எப்படின்னா, ஒரு அம்மா குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கிறச்சு அந்த குழந்தை ஒரு பொம்மையை கேட்கும், அம்மா இந்த பொம்மை வேணும், அழும். இவள் பக்கத்தில் போய் அதனுடைய கழுத்தில் தொங்க விட்டுருப்பா, ப்ரைஸ் டேக்னு, எவ்வளோ விலைன்னு பார்ப்பான். பார்த்தா 500 ரூபா. இவன் பர்சில் இருக்கிற அமௌண்ட்டே 100 ரூபா தான். 500 ரூபாய்க்கு வாங்கினா அந்த குழந்தை பிடிவாதம் பண்ணுறது, அதுதான் வேணும். உடனே இவள் என்ன பண்ணுறா, பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, அது ரொம்ப சுமாராக இருக்குது, ஆனால் பில்லை பார்த்தா அது 20 ரூபா தான் போட்டிருக்கு. உடனே அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறா, இது நன்னா இல்லைடா, அது பாரு எவ்வளோ நன்னா இருக்கு பார், எவ்வளோ அழகாக முகம் இருக்கு பார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த குழந்தைய டைவர்ட் பண்ணுறான். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் திருப்பி அதை பாரு இதை பாரு இதை வாங்குன்னு சொல்லி கடைசியாக அதை வாங்கி கொடுத்து அனுப்புகிறான். அதை போல பகவானிடத்தில் நாம் போகிறச்சே ஆழ்வார் சொல்கிறார், என்னை நீ வேற பக்கம் டைவர்ட் பண்ணாதங்கிறார். பழனி காட்டி படுப்பாயோ நெறிகாட்டி நீ குதியோ. எம்பெருமான் பக்கத்தில் போய் நிற்கிறச்சே என்ன வேணும்னு போகணும், பகவானே வேணும்னு சொல்லிட்டு போகணும். எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள் வேணும்னு போறச்சே கொடுக்குறேனே வாங்கிக்கோயேன்னுட்டா இவன் பகவானே மறந்து போயிடுவான். இந்திரனை போல தான். இந்திரன் கடுமையான தபஸ் பண்ணான் பெருமாள்கிட்ட. அப்படி பிரார்த்தனை பண்ணான், என்னடா வேணும் இந்திரா, எனக்கு தேவேந்திர பதவி வேணும், இந்தா கொடுத்துக்கோன்னா. வாங்கினானோ இல்லையோ பெருமாள் பக்கமே திரும்பல, மறந்தே போயிட்டான் அவன். அவ்வளவுதான். ஏன்னார், அந்த சுகத்திலே மூழ்கினான். ஆச்சாரியர்கள் தங்களுக்கு ஏதான ஒரு குறை ஏற்பட்டதுன்னா அதை சந்தோஷமாக பாவிப்பான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், புறத்தாழ்வான் கண்ணிழந்தார்னு உலகத்தவர்கள் சொல்ல, புறத்தாழ்வான் சந்தோஷம்னார். ஏன்னர், உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்க்காத சௌகரியம் கிடச்சிருக்கு எனக்கு. அது மாதிரி மேல்கோட்டையிலே ஆய் ஜனன்யாச்சாரியர்னு ஒரு சுவாமி, மணவாள மாமனிகள் சமகாலத்தவர் அந்த சுவாமி. அவருக்கு ஆயின்னு ஏன் பேருன்னா, மேல்கோட்டை பெருமாள் அவரை பார்த்து தாயேன்னு சொன்னார். ஆயின்னு சொன்னார், ஆயினா தாயார்னு அர்த்தம். பாலமுது காட்சி கொடுப்பாராம் பெருமாளுக்கு நாள்தோறும். அந்த சுவாமி ஒரு சமயம் யாத்திரை வந்திருக்கார், இங்கே தமிழ்நாடு பக்கம் யாத்திரை வந்து முடிச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கு பல காலம் ஆயிடுது, சில வருஷங்கள் ஆச்சு. அந்த ஊரில் இருக்கிறவா ரொம்ப நல்லவா. என்ன, அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இனிமேல் திரும்பி வரமாட்டார், அவர் சொத்தெல்லாம் கோயிலுக்குன்னு சமர்ப்பிச்சுட்டான். யார் சொத்தை யார் கொடுக்கறது பாருங்க, எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. அவர் வந்து சேர்றார், பல வருஷம் ஆயிடுத்து. வந்தவர் கேட்டால் உம்மோடது எதுவும் இல்லையே, அங்கே சேர்த்தாச்சேன்ன. அப்பா, பெருமாளுக்கு என் பேரில் என்ன பிரீத்தின்னாரடா. இன்னும் எம்பெருமானுக்கு பிரீத்தின்னு சொல்றீரே, ஒன்றும் புரியலையே. அவர் வார்த்தை சொல்றார், அப்பா எம்பெருமானை இப்போதான் உன் பேரன்பை நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த சமயத்தில் நாமளாக இருந்தால் ஹைகோர்ட்டுக்கு போகலாமா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமா, யார் இதற்கு என்ன பண்ணால் எத்தனை யோசிப்போம். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு திடுக்கிட்டா, ஏன் இப்படி சொல்கிறேன்னார். சொல்கிறார், தேன வித்தம் ஹராமி என்று எம்பெருமானுடைய திருவாக்க பிரமாணத்தை சொல்கிறார். எவன் ஒருவனிடத்திலே நான் மிகுந்த பிரேமம் உடையவனாக இருக்கனோ அவன் தனத்தை நான் அபகரிக்கிறேன்னா எம்பெருமான்.
இவருக்கு அந்த பிரமாணத்தை ஞாபகம் வந்து சொன்னாராம், அப்பா எம்பெருமான் நல்ல வேளை என்னிடத்துல பேரன்பு பூண்டவனா இருக்கான், இந்த அல்பமான தனங்களை தொலைச்சிட்டு என்னிடத்துல மட்டும் பிரீத்தியை வைக்கணும், கடைசியாக அந்த சொத்தெல்லாம் அங்கேயே இருக்கட்டும் பெருமாள்கிட்ட, என் திருவாராதன பெருமாளை மட்டும் கொடுங்கோன்னு எழுந்துருளை பண்ணி கொண்டு திருவாராதனம் பண்ணி போந்தார். இப்போ அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கீழே இத்தனை காலம் நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா, நான் நான் என்னுடையது என்னுடையதுங்கிறதுலையே சுழணும். இந்த பிறவியில் இல்லை, கீழே பல பிறவிகளாக அப்படி தான் இருந்தோம். நான்கிறது ஊறி இருக்கும். அதில் பேருக்கு முன்னாடி பல பட்டம், பேருக்கு பிறகு பல பட்டம், அந்த பட்டம் போடுறதுக்கே சரியாக இருக்கும் முழுக்கவே. இது என்ன எடுத்துன்னா, கோயிலில் போய் நிற்கிறச்சே பெருமாள் சேவிக்கிறச்சே யாரோ கொஞ்சம் தள்ளிட்டா அப்படி வேகத்தில் வரச்சே உடனே திரும்பி பார்த்து கேட்குறான், நான் யார் தெரியுமா? பெருமாள் உள்ளேருந்து கேட்குறார், நான் யார் என்பதை அறிவதற்காகத்தானே வந்தீர்கள்? ஏண்டா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தானே வந்தேன். நீங்கள் ஒத்தனுக்குள்ள ஒத்த சண்டை. இவன் கேட்குறான் அங்கேருந்து, டேய் நான் யார் தெரியுமாடா, டேய் நான் யார் தெரியுமா? இந்த நான் என்னுடையதுங்கிற தன்மை இருக்கே, இதனால தான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம். அந்த அபிமானம் நம்ம இடத்துல விட்டு போல. நான்கிறது நாம் எதை நினைச்சுட்டு இருக்கோம்? இந்த உடலை நினைத்து கொண்டு இருக்கிறோம். உடலுக்கு எந்த சமயத்தில் என்ன குறைச்சல் வந்தாலும் நான் யார் தெரியுமான்னு கேட்குறேன். யாராவது ஒருத்தன் நான்கிறது ஆத்மா, அந்த ஆத்மா எப்பொழுதும் பகவானை அனுபவித்து ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறோமான்னா இல்லை. உடலை பற்றி மட்டுமே தான் நம்முடைய பேச்சு இருக்கிறது. இப்போ என்னுடையதுங்கிறது எதுன்னா, உடலோடு சம்பந்தப்பட்டது எது இருக்கோ, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, சொந்தம் இருக்குன்னா அதை என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய நிலை. எவ்வளவு காலம் இந்த நான் என்னுடையதில் நாம் அகப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளவு அளவு சம்சாரத்தில் சுழண்டுட்டே இருப்போம். இப்போ என்ன வரணும் உனக்கு? ஞானம்னா என்ன? நான் என்பது உடல் இல்லை, நான் என்பது ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய ஆத்மா, உயிர்னு பேரு. அது இந்த உடலை போல தீமையும் நன்மையும் கலந்து கலந்து கொடுக்காது, நன்மையே கொடுக்கிற ஆத்மா, பகவானுக்கு விருப்பமுடைய ஆத்மா. என்னுடையது என்பது இல்லை, நானே அவனுடையவன். இந்த அறிவு ஏற்படணும். இந்த அறிவு ஏற்படுறச்சே தான் இவனுக்கு மோட்சம்ங்கிறது. இந்த அறிவு வராத வரைக்கும் நான் 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 என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே இவன் திருப்பி திருப்பி சம்சாரத்திலே சுழல வேண்டியது. இங்கே சொல்றார், நாங்கள் என்ன பண்ணோம்? அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நாங்கள்லாம் வந்து கிட்டினோம். எப்படி கிட்டினோம்? நான்கிற எண்ணத்தை தொலைச்சு, என்னுடையதுங்கிற எண்ணத்தை தொலைத்து, நாங்கள் உன்னுடையவர்களே என்கிற எண்ணத்தோடு வந்து கிட்டினோம். வந்து தலை பெய்தோம். எம்பெருமான் திருவடிக்கீழ் அப்படி வந்தால் அதான் சந்தோஷம். இப்போ நான் சொன்னேனே, காஞ்சிபுரத்தில் ஒரு சுவாமி நடாதூர் அம்மாள்னு பேர் கத்துண்டார். அவர்கிட்ட இந்த சுதர்சன சூரிங்கிறவர் கத்துண்டார்னு சொன்னேனே. அவர் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் தான் ஒரு கிராமத்தில் இருந்தார். ஏதோ கங்கை கொண்ட சோழமா பேர் வரும், அது சட்டன் ஞாபகம் இல்லை அடி எனக்கு. அந்த சுவாமி இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு வந்தார் காஞ்சிபுரத்துலேருந்து. அப்போ இங்கே ஒரு பெரிய வித்வான் இருந்தார், அவருக்கு எங்களாழ்வான்னு பேர். அந்த எங்களாழ்வான்ட்ட கற்றுக்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சவர் அவர் வீட்டு கதவை தட்டுறார். யார் வந்திருக்கிறதுன்னு கேட்டார். உள்ளேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் வெளிலேருந்து பதில் சொன்னார். உடனே உள்ள இருக்கிற அவர் அந்த சுவாமி சொன்னார், நான் செத்து வா அப்படின்னு. இவருக்கு என்ன, உம்மட்ட தான் கற்றுக்க வரனே, நான் செத்து வான்னா. இவர் திரும்பி போகிறார். அப்புறம்தான் புரிஞ்சுக்கிறார், நான் என்கிற அகங்காரத்தை தொலைத்து வர சொல்லுகிறார். அப்போ தான் அடியேங்கிற சுபாவத்தோட வரும்படியாக இருந்தார். நாங்களும் அந்த நான் என்பதை தொலைத்து வந்தோம், என்னுடையதுங்கிற எண்ணங்களை தொலைத்து வந்தோம். வந்து தலை பெய்தோம். நீர் என்ன பண்ணணும்? கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கினின்னு சொன்னால் சிறு மணிகள். அந்த மணிகள் இப்படி சின்னதாக அலர்ந்திருக்கிறா போலே, அந்த வாய் செய்த அப்படி இப்படி அப்படி மணி இப்படி கொஞ்சமாக திறந்திருக்கிறா போலே, தாமரை பூ போலே, இந்த தாமரை புஷ்பம் போலே நீ என்ன பண்ணணும்? செங்கண் சிறு சிறிதே. எம்பெருமானுடைய கண்கள் எப்படி இருக்கும்னா சிவந்து இருக்கும்னு காண்பிக்கிறேன். ஏன் சிவந்திருக்கு? நாம் நினச்சிட்டு இருக்கோம் கோபத்தால் சிவந்திருக்கு. இல்லை, வாத்சல்யம்ங்கிற ஒரு குணம் இருக்குது எம்பெருமானிடத்தில். ஆழ்வார் சொல்றார், செவ்வரியோடி செவ்வரியோடி
ஏன் சிவந்திருக்கிறது? அடியார்கள் தரத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களையும் நற்றமாக பார்க்கக்கூடிய பார்வை. விபீஷணன் வந்தானே, பெருமாள் பக்கத்தில் வந்து சேர்ந்தானே, விபீஷணனை பார்த்து எம்பெருமான் வார்த்தையால் பேசுகிறார். விபீஷணா சௌகரியமாக வந்தையா அப்படின்னு வார்த்தையாக கேட்குறார். அது மட்டும் இல்லை, கண்களாலே விபீஷணனை பருகினார் பகவான். அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த தளர்வு சோர்வெல்லாம் போகும்படியாக செய்தார். அதில் தான் இங்கே சொல்கிறார், செங்கன் சிறுச்சிறு. அது எப்படி இருக்கக்கூடிய திருக்கண்கள்? கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, அந்த தாமரை புஷ்பம் போல செங்கண் சிவந்திருக்கிற திருக்கண்கள், வாத்சல்யத்தை உடையதான திருக்கண்கள். சிரிச்சிறிதே, கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படின்னா திடீர்னு மழை. இன்னைக்கு எப்படி மழை பெய்யறதுன்னா, ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய மழையை ஒரு நாளே பெய்யறது. அப்படி இருக்கக்கூடாதான். அப்படி இருந்தால் பயன் இல்லை. ஆண்டாள் சொன்னா பாரு, திங்கள் மும்மாறி பெய்து. அதை போல சாத்விக ஜலம் உள்ள வாங்க மழை பொழியணும். அதை போல இங்கே பிரார்த்திக்கிறாள். செங்கன் சிறுதே, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்கணும் எம்பெருமானே. நீர் முழுவதுமாக திறந்துடக்கூடாது. முழுசாக மழை பெஞ்சதுன்னா எங்களால் தாங்க முடியாது. அடுத்தது பிரதமஸ்பருஷம் தொடங்கி நாங்கள் காண வேணும். முதல்லேருந்து கண்ணை அப்படி முதல்ல திறக்க ஆரம்பிக்கிறியே, அதுலேருந்து நாங்கள் பார்க்கணும். ஆகையாலே சிரிச்சிறிதே, கோடை ஓடின பயிரிலே உருவாட்டம் மழை பெய்தா போலே. உன்னை பிரிந்து நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோமே, இது கோடை காலத்தில் இருக்கிற பயிர் போல இருக்கு. இப்போ கொஞ்சம் மழை பெய்தா எப்படி இருக்கும்? அதை போல முதல்ல சிரிச்சிறிதே, செங்கன் சிரிச்சிறிதே. என்ன பண்ணணும்? என்மேல் விழியாவோ, எங்கள் மீது அந்த திருக்கண்களை நீர் விழித்து அருள வேணும். எங்களுக்கு உன்னுடைய திருக்கண்களாலே எங்களை குளிர நோக்கி அருள வேணும். உன்னுடைய பார்வை எங்கள் மீது விழும்படியாக நிற்க வேணும். என்மேல் விழியாவோ. அது எப்படி இருக்குன்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். திங்கள்னா சந்திரன், ஆதித்யன்னா சூரியன். இது ரெண்டு எழுந்தா போல இருக்கான் எம்பெருமானுடைய திருக்கண்கள். ஒரு அர்த்தம் எதிரிகளுக்கு சூரியனா இருக்கு, அதாவது அடியவர்களுக்கு அது சந்திரனாக இருக்கிறது. எதிரிகளுக்கு பெருமாளுடைய கண்ணை கண்டா பயமா இருக்கு, ஆனா அடியார்களுக்கு அது எப்படி இருக்கு? குளிர்ச்சியா இருக்கான் சந்திரனை போல. இது அழகா விஷ்ணு சாஸ்திரம் அதை சொல்றார். பயகிருத்து பயநாசனஹா. பயத்தை உண்டாக்குபவன், பயத்தை போக்குபவன். யாருக்கு பயத்தை உண்டாக்குபவன்? எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்குபவன், அடியார்களுக்கு பயத்தை போக்குபவன். அதை போல திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு, அழகிய இரண்டு திருக்கண்களை கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் நீர் குளிர நோக்குவாயாகில். அப்படின்னா எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ண முடியும், ஆர்டர் பண்ண முடியாது. நீர் கண்ணை பார்த்தானோ, எங்களை பார்த்தே ஆனும் சொல்ல முடியாது. அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் நடக்க முடியும். எங்கள் மேல் நோக்குதியேல், எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாகில், உன் திருவள்ளமாகில், எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாயாகில். எங்கள் மேல் நோக்குதியேல், எங்களை நீ நோக்குவாயாகில். என்னன்னார்? எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்கள் மேல் இருக்கக்கூடிய சாபமானது தொலைந்து போகும்படியாக இருக்கும். இவாளுக்கு என்ன சாபம்? சாபம்ங்கிறது ரிஷிகள் கொடுக்கக்கூடியதாக இருப்பது தான் சாபம்னு பேர். நிறைய நாம் பார்த்துருக்கோம். போ நீ கல்லா போ அப்படின்னு சாபம் கொடுக்குறார். கல்லா அகல்யா மாறி போய்டுறா ரிஷி கொடுத்த சாபத்தாலே. சாபம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சே தீரணும். அதே மாதிரி நரகத்துக்கு போகிறோம், இங்கே எப்படி வேணா இருந்துவிடலாம். நரகத்தில் போனால் அங்கே வேதனையை அனுபவித்தே தீரணும். அந்த யாத்தனா சரீரத்தை கொண்டு யமன் விடாத இவனை சிக்ஷிப்பன். இப்போ அந்த நரகத்திலேயோ இல்லை ரிஷி சாபத்தையோ அனுபவித்தே தீரணுங்கிறா போலே பகவானை பிரிந்து படுகிற துக்கம் இருக்கே, அது இவர்களுக்கு சாபம் மாதிரியாம். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர், உன்னை பிரிந்து நாங்கள் படக்கூடிய துக்கத்தை நீ போக்கியருள வேணும் எம்பெருமானே என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்திக்கிறா. அப்போ நீ எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் நீ உன்னுடைய குளிர்ந்த பார்வை விழுந்ததுன்னு சொன்னால் நாங்கள் படும்படியாக இருக்கக்கூடிய துக்கமானது எங்களை விட்டு நீங்கும்படியாக ஆகும். திருக்கண்கள் இரண்டையும் கொண்டு எங்களை நோக்க வேணும் அப்படின்னு எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சத்தை பிரார்த்தித்து நிற்கிறாள் ஆண்டாள். நாம் போய் கோயிலில் நின்னோம் என்ன வேணும்? பகவத் கடாட்சம் நம் பேர்ல படணும். போன்ல பார்க்கறதுக்கும் நேரில் போறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன்ல பார்க்குற சாப்பாட்டுக்கும் நேரில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்.
ஃபோனில் பார்த்தா சாப்பாடு நல்லா தான் இருக்குது. சில பேருக்கு அதை பார்க்க பார்க்க நாக்கில் ருசி ஊறுது. எப்படி அவன் அதுக்குன்னே வீடியோ எடுக்கிறான். இவரை ருசியை தூண்டுறதுக்குன்னே வீடியோ எடுத்து போடுறான். விதவிதமாக அது ஆவி வரத படம் பிடிக்கிறான், அப்படியே நெய் வடிகிறத படம் பிடிக்கிறான். பார்த்தா அற்புதமாக இருக்குது. பசி ஓவராக எடுத்து செல்ஃபோனுக்குள்ளே கையை விடுறாரு, கபால்னு எடுக்கிறாருன்னா கிளாஸ் தான் வரும். என்ன வரும் அவருக்குள்ள? பார்க்கலாம், அதை பார்த்துட்டு முடிக்கலாம். ஆனால் நேராக போனால் கிடச்சிதுன்னா அங்கே சாப்பாடு அப்பா எப்படி இருக்குது ஒரு கை எடுத்து பார்த்தாருன்னா சேர்த்து நாளைக்கு முடிச்சு வைக்கிறேன்பா, ஏன்னா அது துவாதசி அப்போ தான் பூர்த்தியாக எடுத்துடணும் அழகாக அப்படின்னு சாப்பிட்டு முடித்தோன்னா எப்படி ஆனந்தம் ஏற்படுகிறது? பகவத் அனுபவம் என்பது நேரில் சென்று பெறக்கூடியதொன்று. அதுதான் எங்கள் மேல் நோக்குதியேல், எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சம் எங்கள் மேல் விழும்படியாக செய்ய வேண்டும், நீ கிருபை செய்ய வேண்டும். எதற்காக? எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று பிரார்த்திக்கிறாள். நமக்கும் ஆண்டாள் நாச்சியார் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாள் ரொம்ப அற்புதமான உயர்ந்ததாக கொண்டாடக்கூடிய திருநாள். ஏகாதசிகளில் சிரேஷ்டமான ஏகாதசி இன்னைக்கு மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி. சாஸ்திரம் இதை ரொம்ப கொண்டாடுறது. ஆகையால தான் கோயில்கள் எல்லா கோயில்கள்லேயும் பரமபத வாசல் திறப்பும் வேத பாராயணங்களும் திருவாய்மொழி திருநாள் தொடக்கமும் இன்றைய தினம் நடக்கப் பெறுகிறது. ஸ்ரீரங்கத்தில் விசேஷமாக நடக்கும்படியானதாக பார்க்கிறோம். நாமும் இந்த வைகுண்ட ஏகாதசியிலே எம்பெருமானை பிரார்த்தித்து ஆண்டாள் காண்பித்த வழியிலே வாழக்கடவும். இன்றைக்கி பாசுரத்தை மட்டும் அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணுவோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாருடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சாத்துமறையை நெருங்கின்னு இருக்கோம். மார்கழி மாதம் இப்போ தான் தொடங்கினா போல இருந்தது. அதற்குள்ளே இன்றைய தினம் 26ஆம் திருநாளில் இருக்கும் மார்கழியில். சாத்துமறை இந்த தடவை மார்கழி 29 நாள் தான். ஆகையால் திங்கக்கிழமை அன்னைக்கு சாத்துமறை பூர்த்தி ஆறுது திருப்பாவை. அடியனுக்கு தான் ப்ரெஷர் மவுண்ட் ஆகுது. அப்படின்னா கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் முடிக்கணும், எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறதாக ஏற்படுகிறது. எம்பெருமானுடைய கிருப்பையோடு அவர் அருளோடு கண்டிப்பாக பூர்த்தி பண்ண பார்ப்போம். திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு, அதாவது போகி அன்றைய தினம், அடுத்த நாள் பொங்கல் தை 1. திங்கக்கிழமை அன்னைக்கு மார்கழி 29 அன்று சாயந்தரம் 4 மணிக்கு சாத்துமறை அப்படின்னு நம்முடைய ஸ்ரீ கோவிந்தராஜன் சுவாமி திருவுள்ளம் பற்றி இருக்கார். ஸோ அடியனிடத்துலையும் அதை விண்ணப்பம் பண்ணினார். உங்களுக்கும் அதை இப்போ முன்னோடி தெரிவிக்கிறோம். அழகா அன்றைக்கி எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை முடிச்சுட்டு திருப்பி அப்புறம் ராத்திரி பல கிராமங்கள்லேருந்து நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்கா. இப்போ நாம் அதில் பார்க்குறச்சே அழகா அவர்கள் எல்லாரும் வரணும்னா நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆகையால் அது ஒரு 7 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கார். இப்போ இதற்காக சொல்லுகிறோம்னா இன்னும் இருக்கிறது 3-4 நாட்கள் தான். இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்கள் தான் நாம் தொடர்ந்து வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம். ஆகையால் அவசியம் எல்லாருமாக வர வேணும். இன்னும் பல பேரையும் சொல்லி அழைத்து வரும்படியாக பிரார்த்தித்து அமைகிறோம். நாளைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு காலக்ஷேபம்.